ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. காலை கதிரவன் தன் முகம் முழுக்க குங்குமம் வைத்திருக்க, பரிவாரங்களாய் சூழ்ந்திருந்த மேகங்கள் தம் முதடுகளில் லிப்ஸ்டிக் பூசியிருந்தன. இருளின் வயிற்றில் கிழக்கு திசையிலிருந்து வெளிச்சக் கதிர்கள் பாய்ந்து கொண்டிருக்க, அந்த பிரதேசத்தை வகிடெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அந்த ரயில். அது கடந்து கொண்டிருந்த ஒரு ஏரியில் தாமரை மொக்குகள் தத்தளித்தன. நீர்நிலை அசைவின் பொன் மின்னல்கள் சிதறின. இளங்கோ விழித்துக் கொண்டான். மைக்காவின் மேல் கோடு விழுவதை தடுக்க கட்டியிருந்த கர்ச்சிப்பை நீக்கி நேரம் பார்த்தான். இன்னும் அரை மணியில் சென்னை. அப்பர் பெர்த்திலிருந்து உடம்பை குறுக்கி ஜாக்கிரதையாக படிகளில் கால் வைத்து கீழே இறங்கினான் இளங்கோ. சூட்கேஸ் திறந்து துண்டு, சோப்பு பெட்டி, டூத் பிரஷ் எடுத்துக்கொண்டு கம்பார்ட்மெண்ட் முழுக்க சிந்தி கிடந்த வேர்க்கடலை தோள்களை மிதித்து கொண்டு டாய்லெட் பகுதிக்கு வந்தான். உள்ள ஆள் இருக்கா? வெளியே இருந்த பேசினில் வாய் கொப்பளித்து விட்டு சரசரவென்று பல் தேய்க்க ஆரம்பித்தான். ஜன்னலுக்கு வெளியே தரிசு நிலங்களும் தூரத்து பனி போர்த்திய கட்டிடங்களும் மௌனமாய் விலகி கொண்டிருந்தன. வாயை கழுவி துண்டால் துடைத்து கொண்டு அருகில் இருந்த கதவை திறந்து கொண்டு பக்க கம்பியை அழுத்தமாக பற்றி கொண்டு வெளியே மிதந்த தென்றலை முகத்திலும் மார்பிலும் வாங்கி கொண்டான். வானம் தன் சாம்பல் வண்ணத்தை மௌனமாக உதிர்த்து கொண்டிருந்தது. என்ஜின்கள் அதிர அதில் குறுக்கு கோடு போட்டுக்கொண்டு கடந்து சென்ற விமானம் சூழலின் கவிதைத்தன்மையை சில நிமிடங்கள் கலைத்துவிட, மறுபடியும் குளித்து இன்னும் துவட்டி கொள்ளாத மரங்களும் மென்மையான வெளிச்சமும் ரயில் இப்பொழுது சி வடிவில் வளைந்து கொண்டிருக்க, அதன் எஞ்சினையும் தொடர்ந்து ஜன்னலோர தலைகள் தெரியும் சில பெட்டிகளையும் பார்க்க முடிந்தது. ஒரு பெட்டியில் ஒருவன் இவனைப் போலவே கதவை திறந்து வைத்து விளிம்பில் அபாயகரமாக நின்று கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஒற்றை பார்வை தன் சிறகுகளை சடசடத்து விட்டு சீராக பறக்க துவங்க, கண்களில் இருந்து அது புள்ளியாகி மறையும் வரை பார்த்தான் இளங்கோ. வானத்து பறவையை, வாகாய் சுடுகிற சாமர்த்தியசாலியே எங்கே? ஒரு அரையடி உயரத்தில் பறந்து காட்டு பார்க்கலாம். இளங்கோ, உண்மையை சொல்லு, இதை நீயா தானே எழுதின? ஆமா டீச்சர். இது மாதிரி நிறைய எழுதியிருக்கியா? இனிமே கிளாஸ்ல பாடத்தை கவனிக்காம இப்படி எழுதிக்கிட்டு இருக்க மாட்டேன் டீச்சர். இதான் கடைசி தடவை, என்னை மன்னிச்சிருங்க டீச்சர். மண்டு மண்டு, நான் அதுக்காக கேட்கலப்பா. இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னா அதை பாராட்டி தான் தீரணும். நீ எழுதியிருக்கிற கவிதையெல்லாம் காட்டு. நம்ம ஸ்கூல் ஆண்டு மலர்ல சிலதை போடலாம். நிறைய எழுது. ஆனா ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் என்ன? சரிங்க டீச்சர். டாய்லெட்டின் கதவு திறந்து வெளிப்பட்ட அந்த அம்மாள் கிட்டத்தட்ட அந்த மங்களம் டீச்சரின் சாயலிலேயே இருக்க ஒரு வினாடி திகைத்து பிறகு உள்ளே நுழைந்தான் இளங்கோ. சற்று நேரத்தில் வெளிப்பட்டு அவன் தனது பகுதிக்கு வந்தான். கையிலேயே அவிழ்த்து முன்பகுதியை பல்லால் பிடித்து கொண்டு பேண்ட் அணிந்து கொண்டான். கசங்கின சட்டையை கலற்றிவிட்டு வேறு போட்டுக்கொண்டு தலை சீவி பவுடர் எடுத்துக்கொண்டு பெட்டியில் இருந்து ரயில் டிக்கெட்டை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு ஜன்னலோரமாக அமர்ந்து கொண்டு அந்த புத்தகத்தை விரித்து கொண்டான். அவனை படிக்க விடாமல் உடனே ரயில் தாம்பரம் ஸ்டேஷனில் வந்து நிற்க, வெளியே வியாபார பரபரப்பு மொய்த்து கொண்டது. இன்னைக்கு தான் புதுசா பிறந்தவங்க போல உற்சாகமா 4 பள்ளி சீருடை அணிந்த பெண்கள் நடந்து மின்சார ரயிலுக்கு காத்திருந்தார்கள். ஒரு சுவரில் நாளை மறுநாள் நடக்கப் போகிற இலக்கிய கூட்டத்தின் அறிவிப்பை பார்த்து பொடி பொடி எழுத்துக்களில் இருந்த பேச்சாளர்களின் பெயர்களை படிக்க முயன்றான் இளங்கோ. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உயிரினங்கள்ல எத்தனை சாகசங்கள் ஒளிஞ்சிருக்கு. விட்டத்துல ஓடுகின்ற பள்ளி புவியீர்ப்பு விசையினோட கட்டுப்பாட்டை தகர்த்தெரியுதே. சீறி பாயிர வெள்ளத்துல சிரமமில்லாம அழுக்காம நீந்திர மீன், காட்டையே அழிக்க வல்ல பலம் பொருந்திய யானை, தேனை திருடும் வண்டுகள், மோப்பம் பிடிக்கின்ற நாய்கள், இனிப்பு அறியும் எறும்பு, எத்தனை வகை திறமைகள் இந்த உயிரினங்களுக்கு. இத்தனை சாகசங்கள்ல எதுவுமே இல்லாம 6வது அறிவை அழிவுபூர்வமா மட்டுமே பயன்படுத்தி அடுத்தவனை கவிழ்க்கிறதுலயே அனுதினமும் யோசனையான அற்ப மனுஷங்க. அட, இந்த தந்திர சாகசம் கூட நறுக்கிட்ட இருக்கே. மனுஷனே, நீ எந்த விதத்துலதான் ஒசத்தி? சடசடவென்று கைத்தட்டினார்கள். இளங்கோ, உன் பேச்சு அற்புதம், கொன்னுட்ட போ. தேங்க்ஸ் ப்ரொஃபசர். அடுத்த மாசம் நடக்க போற இன்டர் காலேஜ் பேச்சு போட்டிக்கு நம்ம காலேஜ் சார்பா உன்னதான் அனுப்ப போறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ரயில் புறப்பட கீழே நின்ற பயணிகள் அவசரமாக ஏறிக்கொள்ள, அடுத்த ஜன்னலில் ஒரு கடைசி வினாடி வாழைப்பழ வியாபாரம் நடக்க, அவன் மூங்கில் தட்டுடன் வண்டியோடு ஓடிக்கொண்டே காசை வாங்கி பாக்கியையும் கொடுத்தான். இளங்கோ தன் சூட்கேஸை ஒரு தரம் பார்த்து கொண்டான். மாம்பழம் ஸ்டேஷனில் ரயில் மறுபடியும் நின்ற போது இளங்கோ சிகரெட், பிஸ்கட், காஃபி விற்பனை நடமாட்டத்தின் நடுவில் அவனை கண்டுபிடித்து அழைத்து அன்றைய நாளிதழை வாங்கி கொண்டான். அவன் பாக்கி சில்லறையை இதோ எடுத்து வருவதாக ஓடினவன் அப்புறம் காணோம். கூட்டத்தில் அவனை தேட தூரத்து கடையருகில் சிரித்து கொண்டு பீடி புகைத்து கொண்டிருக்க, ரயில் புறப்பட்டது அவனை சின்னதாக்கி விளக்கியது. இளங்கோவுக்கு எரிச்சல் நபநபத்தது.
25 பைசா ஒரு பொருட்டில்ல. அந்த ஏமாத்துகிற அற்ப செயல், இறங்கி வந்து கேட்கவா போறாங்கிற அலட்சியம், எதிரியால செயல்பட முடியாதுங்கிறது நிச்சயமானா தயங்காம ஏமாத்துகிற கீழ்த்தரமான குணம். செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். இளங்கோ, என்னப்பா, என்ன கலாட்டா? ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? விடுடா. அட சொல்றேன்ல, விடுடான்னு. சும்மா இருமானி, உனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆரம்பிக்கிற குணம் தான் நாளைக்கு பெருசா வளர்ந்து நிலைச்சு நிக்கும். முழிக்கிறத பாரு, கண்ணு ரெண்டையும் நோண்டிடுவேன் நோண்டி. என்னடா செஞ்சா அவன்? என் சட்டையில வச்சிருந்த பணத்துல இருந்து 2 ரூபாய் திருடி இருக்கான். உன் தம்பி தானப்பா, இத போய். தம்பியா இருந்தா என்னம்மா பேசுற நீ? கேட்டு வாங்கணும், அதான் முறை. சின்னதோ பெருசோ தவறுகளை என்னால அனுமதிக்க முடியாது. இளங்கோ நாளிதழை புரட்டினான். இப்ப எல்லாம் நாளிதழுக்குள்ள ஒரு துப்பறியும் நாவலின் விறுவிறுப்பு சேர்ந்து விடுகிறது. எல்லா பக்கங்களிலும் டிசைனான குற்றங்கள். முகமூடி அணிந்து என்ஜினியர் வீட்டில் கொள்ளை. சினிமா மோகத்தில் சென்னை வந்த அழகி சரோஜா ஆசை வார்த்தைகளில் மயங்கி கற்பை பறிகொடுத்தார். மண்ணெண்ணெய் ஊற்றி மனைவிக்கு தீ வைப்பு, கள்ளக்காதல் எதிரொலி. 28 லட்சம் ரூபாய் மோசடி. பேங்க் மேனேஜர் கைது. 2 கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள் பறிமுதல். கஸ்டம்ஸ் அதிகாரி கூறும் ருசிகரமான தகவல்கள். கல்லூரி மாணவியை கற்பழித்தவருக்கு தூக்கு தண்டனை. படத்தில் வலதுபுறம் இருப்பவர் கற்பழிக்கப்பட்ட மாணவி. இளங்கோ செய்தித்தாளை மடித்தான். கண்களை மூடிக்கொண்டான் பின்னால் சாய்ந்து. என்ன ஆச்சு என் சமுதாயத்துக்கு? ஏன் இப்படி ரணகளமா மாறி போயிடுச்சு? எப்படி நுழைஞ்சிச்சு மனுஷ மனங்கள்ல இவ்ளோ தீய எண்ணங்கள்? காயங்களுக்கு ஒத்தடமா அரசாங்கத்தோட இயக்கங்கள். ஆனா உள்ளே ஊடுருவி கிளைவிட்டு படர்கிற நோய்களோட ஆணி வேர்களை அசைச்சு அகற்றுவது எப்படி, எப்போ, யாரு? இந்த உலகத்தை புரட்டி விடக்கூடிய நெம்புகோல் கவிதைய உங்கள யார் பாட போறீங்க என வினவிய சிந்திக்கிற கவிஞனே, நான் முயற்சிக்க போகிறேன். ஒளராத இளங்கோ. சமுதாயத்தை திருத்துறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மேடையில பேசுறதுக்காக பயன்படுத்துற வார்த்தைகள் இல்ல அது. இல்ல ராஜ், வெறும் வார்த்தைகள் இல்ல, செயல் வடிவம் நிச்சயமா தர முடியும். எப்படி? தனி மனித முயற்சி இல்லையா? அது ஒரு ஆரம்ப ராஜ். தேர் வடத்தை யாருமே தொடலைனா தேர் எப்படி நகரும்? தனி மனுஷனால தேர் இழுக்க முடியாதுதான். ஆனா அவன் வடத்தை கையிலையாவது எடுக்கலாமே. கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க தானா வருவாங்க. எழுத்து எவ்வளவு சாதிச்சிடும்னு நம்புற இளங்கோ. நான் நம்புறேன். நான் ஒரு ஆப்டிமிஸ்ட். முழுசா சாதிக்கலைனாலும் மனங்களை பாதிக்குமே, துரோகிகளை அடையாளம் காட்டுமே. ஆக இந்த விளம்பரத்துக்கு அப்ளை பண்ணிடுறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். வாய்ப்பை தவற விட நான் தயாரா இல்ல. எக்மோர் ஸ்டேஷனின் பிரம்மாண்டமான கூரைக்குள் நுழைந்து சென்று ரயில் நின்று கொள்ள இளங்கோ கண்களை திறந்தான். தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு செருப்பணிந்து மறுபடியும் கடலை தோள்களை ஓசையுடன் மிதித்து கொண்டு நடந்து கீழே இறங்கினான். கண்ணனை தேடினான், காணோம். ஒருவேளை தாமதமா வரலாம், என் கடிதம் கிடைச்சிருக்கும். இளங்கோ அருகே இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டு சூட்கேஸை மடியில் வைத்து கைகளை அதன் மேல் வைத்து கொண்டு அந்த பிளாட்பாரத்தின் காட்சிகளை மௌனமாக ரசித்தான். கடகடவென்று இரும்பு சக்கரங்கள் பொருந்திய கை வண்டிகளை தள்ளிக்கொண்டு சிவப்பு போர்ட்டர்கள் வண்டியிலிருந்து இறங்கிய தலை கலைந்த முகத்துல என்ன வழிந்த பயணிகள் கைகளை உதறி கொண்டிருந்தார்கள். அடுத்த பிளாட்பாரத்தில் நாய்க்குட்டி சூட்கேஸுகளை இழுத்துக்கொண்டு பயணம் மேற்கொள்ள போகும் சீவி முடித்து சிங்காரித்தவர்கள். ஸ்பீக்கரில் கரகரப்பாய் வந்து சேர்ந்த எக்ஸ்பிரஸ் பற்றிய அறிவிப்பு வழிந்து கொண்டிருக்க, பெட்டியின் உள்ளே இருந்து அவன் எடுத்து எடுத்து கொடுக்க, இவள் ஒவ்வொரு முறையும் முந்தானையை சரி செய்து கொண்டு வாங்கி வாங்கி கீழே வைத்தாள். பேரம் முடிந்ததும் அந்த ராஜஸ்தான் குடும்பம் போர்ட்டரின் தலையில் 3 அகல பெட்டிகளை சுமத்திவிட்டு அவன் வேகத்திற்கு திணறி தொடர்ந்தார்கள். அருகாமை பூக்கடையில் தாமரை இலையில் பொங்கல் தின்று விக்கி ஜிப்பா நனைய தண்ணீர் குடித்தார் அவர். சலவைக்கல் பதித்த தண்ணீர் தொட்டியில் அந்த பையன் நீளமான பாட்டிலில் குபுக் குபுக் என்று தண்ணீர் பிடித்தான். கொஞ்சம் கூட்டம் கலைந்திருக்க, கண்ணன இன்னும் காணமே. இளங்கோ அமர்ந்திருந்த சிமெண்ட் பெஞ்சின் சாய்வு பகுதியில் ஏஜே என்று வெற்றிலை போட்டு மிச்சப்பட்ட சுண்ணாம்பால் எழுதியிருக்க, இவன் ஏ ஜேக்கப், ஏ ஜனார்த்தனன், ஏ ஜக்கரியா என்று யோசித்தான். அடுத்த முறை இங்க வரும்போது தேடி வந்து இத பார்த்து சந்தோஷப்படுவானோ? சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியாமலேயே எழுதி போட்டு இப்ப அங்கிருந்து நேர்முக தேர்வுக்கு வான்னு பதில் வந்தப்பறம் தான் என்கிட்ட சொல்ற. அப்பாவுக்கு நீ கொடுக்குற மரியாதை ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இல்லப்பா. பின்ன பின்ன எப்படி? சொல்லுங்க சார், கேட்டுக்கிறேன். இது மாதிரி அப்ளை பண்றேன்னு முதல்ல சொல்லியிருந்தா சத்தம் போடுவீங்க, வேணான்னு சொல்லுவீங்க, முதல்ல முட்டுக்கட்டை போட்டுடுவீங்க. அப்படியா? இப்ப கூட தான் சொல்றேன், எனக்கு உன்னோட நடவடிக்கை கொஞ்சமும் பிடிக்கல. படிக்கணும்னா படிக்க வச்ச, எனக்கு வயசாயிடுச்சு, வந்து கடப்பொறுப்பை எடுத்துக்கோ. எனக்கு அதுல விருப்பம் இல்லப்பா. சரி, வேணா விடு. ஆனா நீ ஒரு உத்தியோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நம்ம குடும்பத்துல? இத உத்தியோகமா நினைக்கலப்பா. என்னோட பல நாள் சிந்தனைகளுக்கு ஒரு வெளிப்பாட்டு கருவியா நினைக்கிறேன். உளராத இளங்கோ. பத்திரிக்கை ஆபீஸ்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்துடுவான்?
அப்பா, சம்பளம் என் நோக்கம் இல்ல. பின்ன சமுதாயத்துக்கு என்னால செய்ய முடியற பேனா சேவைக்கு ஒரு மேடையா இந்த உத்தியோகத்தை நினைச்சு முயற்சி பண்றேன். நிச்சயமா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பிக்கை. அப்போ உன் முடிவை மாத்திக்கிறதா இல்ல? மன்னிச்சிருங்கப்பா. இல்ல. இளங்கோ எழுந்தான், நேரம் பார்த்தான். இனிமேலா கண்ணன் வரப்போறான்? ஒருவேளை தபால் போய் சேர்ந்திருக்காது. 15 பைசா அளவில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செய்கிற நம்பிக்கை மோசடி. அந்த பிளாட்பாரத்தின் இரும்பு படிகளில் ஏறி இறங்கி ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து சாலையை குறுக்கில் கடந்து ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டான் இளங்கோ. காசு கொடுக்கும்போது குங்குமம் வைத்திருந்த முதலாளியை கேட்டான். பெரம்பூருக்கு என்னென்ன நம்பர் பஸ் போகும் சார்? போன மாதத்தில். தீபக் கண்ணாடியில் தெரிந்த தீபக்கை திருப்தியாய் பார்த்து கொண்டு சென்ட் பாட்டிலை எடுத்து ஸ்ப்ரே செய்து கொண்டு அறையை விட்டு வெளியேறி முன் ஏசியை அணைத்துவிட்டு படிகளில் இறங்கி கார்பெட் விரித்த விஸ்தீரணமான ஹாலில் நடந்து போர்டிகோவில் நின்றிருந்த சிவப்பு டால்பின் காரில் ஏறிக்கொண்டான். சற்று நேரத்தில் வாட்ச்மேனின் சல்யூட்டை புறக்கணித்துவிட்டு சாலையில் மிதந்தது அது. சிகரெட் புகைத்து கொண்டு அலட்சியமாக ஓட்டினான் தீபக். அடையாறில் இருந்த அவன் அப்பாவின் மற்றொரு பங்களாவின் முன் காரை நிறுத்தி இறங்கிக் கொண்டான். தோட்டக்காரன் ஓடி வந்து உத்தரவுக்கு காத்திருந்தான். அவனை சொடுக்கி அழைத்து 4 பாக்கெட் சிகரெட் வாங்கி வர சொல்லி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான். அணிந்திருந்த ஓவர் ஜாக்கெட்டை கலற்றி கையில் போட்டுக்கொண்டு மாடியில் இருந்த தனி அறைக்கு வந்து ஏர் கண்டிஷனரின் சுவிட்சை போட்டுக்கொண்டான். ஷூக்களை உதறிவிட்டு நடந்து ஃப்ரிட்ஜை திறந்து வியர்த்து நின்ற அயல் நாட்டு மதுவையும் ஃப்ரீசரில் இருந்த ஐஸ் கட்டிகளையும் எடுத்து கட்டில் அருகே ட்ரே மேல் வைத்தான். டெலிஃபோனை அணுகி சேரட் என்று எண்களை சுழற்றினான். எங்கேஜ். வெறுப்பாக வைத்துவிட்டு நடந்து வீடியோ ரெக்கார்டரில் கேசட் கெரியரில் பொறுக்கி ஒரு படத்தை எடுத்து போட்டு ஓடவிட்டான். வந்து கட்டிலில் சாய்ந்து கொண்டு பார்த்தான். அந்த வெள்ளைக்கார மாணவி கையில் துணி பார்சலுடன் அந்த டைலர் கடைக்கு போனாள். அளவு கூட எடுத்து வந்தாயா என்றான் அவன், சற்று வயதானவன். இல்ல, புதுசா எடுத்துக்கோ. சரி. சென்ன முறை ரொம்ப லூசா தைச்சிட்ட, இந்த முறை ரொம்ப சரியா அளவெடுத்து டைட்டா தைக்கணும். சரி. 2 பேரும் உள்ளறைக்கு போனார்கள். அவளின் கழுத்தளவு என்று கலற்றி கொண்டே வந்தது. அற்புதம். அருகாமை கட்டிலில். கையில் இருந்த கோப்பையை முழுக்க கவிழ்த்து கொண்டு எழுந்து மறுபடியும் டெலிஃபோனை அணுகினான் தீபக். லைன் கிடைத்தது. ஹலோ, நான் தீபக் பேசுறேன். என்ன ஆண்டி, நல்ல ஜாதி பசுமாடா வச்சிருக்கியா? என்னப்பா தீபக், இப்படி திடீர்னு கேட்குற? நேத்தே சொல்லக்கூடாது. எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. 2 எரும மாடு தான் நிக்குது. தொத்தல் உனக்கு பிடிக்காது. நாளைக்கு அனுப்பட்டுமா ராசா? இப்போ மழை பெய்யுது. நாளைக்கு கொடை பிடிக்கிறேன்னு சொல்றியா ஆண்டி? ஜோதி இல்ல? இல்லப்பா, நான் பொய்யா சொல்றேன். பெங்களூர் போயிருக்கிறது. ஷிட். வரலட்சுமி? மந்த்லி ஹாலிடேஸ் அனுபவிக்கிறா. நோ யூஸ். யூ யூ என்று ஆத்திரமாக போனை வைத்தான். உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான். எச்சில் விளங்கினான். கைகளை குத்தி கொண்டான். கீழே வாசலின் அழைப்பு மணி மென்மையாய் அழைத்தது. படத்தை அடைத்து விட்டு அறையை விட்டு வெளியேறி கீழே இறங்கி வந்து கதவை திறந்தான். வியந்தான். 2 கைகளிலும் 2 வயர் கூடைகளோடு அவள் நின்று கொண்டிருந்தாள். வாயில் சேலை கட்டியிருந்தாள். போலி தங்கத்தில் தோடுகள், முணுமுணுக்கும் கண்ணாடி வளையல்கள், சற்று அதிகப்படியாய் கண்மை. என்ன என்றான். கிளினிக் ஆயில் சார். பாத்ரூம் பாசி, பேசன்ட்ல கரை, இதெல்லாம் சுத்தமா எடுத்துடும். ஒரு பாட்டில் 7 ரூபாய் தான். வாங்கிக்கோங்க சார். திருவிழாமணியின் தொங்கலின் நுனியில் அவனது பார்வை அல்லாடி கொண்டிருக்க உள்ளே கனலுக்கு எவரோ விசிறி கொண்டிருந்தார்கள். முதல்ல உள்ளவா. அவள் சகஜமாய் வந்து, வீட்டுல பொம்பளைங்க இல்ல? இருக்கா, மாடியில தூங்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி கிளீனிங் ஆயில் வாங்கணும்னு போன வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தா. வாங்கிட்டாளா இல்லையான்னு தெரியல. கேளுங்க சார், இது ரொம்ப நல்ல கம்பெனி. அவள் அந்த பங்களாவின் ஹாலில் பணம் பண்ணியிருந்த சாகசங்களை வியந்து கொண்டே பேசினாள். இரு கேட்கிறேன் என்று தீபக் மாடிக்கு ஏறி தன் அறைக்குள் நுழைந்து கொஞ்சம் சத்தமாக அவளுக்கு கேட்கும் வகையில் கட்டளை பார்த்து கொண்டு பேசினான். ஏய் நிம்மி, நிம்மி எந்திரிய. பாத்ரூம் கழுவுறதுக்கு என்னமோ ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, யாரோ கொண்டாந்துருக்காங்க, பார்த்து வாங்கி போடு, எந்திரி. பின் அறையை விட்டு வெளியேறி படிகளின் உச்சியிலிருந்தே இவளை பார்த்து, லோக்கல் கம்பெனி சரக்கெல்லாம் சரியா இருக்காதுன்னு சொல்றாமா? இல்ல சார், இது ரொம்ப நல்லா விக்குது. நான் தினம் இந்த பக்கம்தான் வருவேன். நீங்க யூஸ் பண்ணி பார்த்து கரை போகலைன்னா நான் காசை தந்துடுறேன். உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க. மறுபடி உள்ளே போய்விட்டு வெளிவந்து கீழே இறங்கி அவள் அருகில் வந்து, மாடியில அந்த ரூம்ல பாத்ரூம்ல இருக்கா, ஒரு பாட்டில எடுத்துட்டு போய் கரையில ஊத்தி காமிக்க சொல்றா. போமா, அவளுக்கு திருப்தியா இருந்தா வாங்கிப்பா என்று கீழே ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து ட்ரேமேல் இருந்த புத்தகத்தை விரித்து கொண்டான் தீபக். அவள் ஒரு பாட்டில் கிளீனிங் ஆயில் எடுத்துக்கொண்டு
பாருங்க சார், இனிமே ரோட்ல போற என்னை கூப்பிட்டு வாங்குவாங்க என்று தயக்கம் சந்தேகம் எதுவும் இல்லாமல் மாடிப்படிகளில் ஏறினாள். அவள் மேலே அறைக்குள் நுழையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு நுழைந்ததும் விடு விடு வென்று தாவி ஏறி மேலே வந்தான் தீபக். அறைக்குள்ளே வந்தான். அவள் அறையில் நடுவில் நின்று இவனுக்கு சைகை காட்டிக்கொண்டு அம்மா என்றாள். இவன் ஓசையின்றி கதவை சாத்தி தாளிட்டான். அவள் மறுபடியும் அழைத்துவிட்டு குழப்பமாய் திரும்பிய போது தீபக் புன்முறுவலுடன் நின்று கொண்டிருந்தான். மிரண்டாள். உங்க உங்க வைஃபு இனிமேதான் வருவா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம். அவள் பதட்டமாக அவசரமாக அறையின் வாசலை நோக்கி நடக்க குறுக்கே கையை நீட்டி தடுத்தான். நில்லுமா, இப்படி தெரு தெருவா வித்து உனக்கு என்ன கிடைச்சிடும் பெருசா? எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரோட ஏதோ ஒரு கம்பெனில ஒரு நல்ல வேலை வாங்கி தர்றேன். வாக்கு தவறவே மாட்டேன். என்ன சொல்ற? விடுங்க, வழிய விடுங்க. எனக்கு எந்த வேலையும் வேணாம். என்னை போக விடுங்க. தயவு செஞ்சு நகருங்க. இங்க பாரு, நான் பதமா கேக்குறேன். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம். உனக்கு சத்தியமா வேலை போட்டு தர்றேன். சி, வழிய விடுங்க. உன்னோட நல்ல எதிர்காலத்துக்காகத்தானே சொன்னேன். கேட்க மாட்டியா? அப்ப போராட்டம்தான் என்று அவள் கையை அழுத்தமாக பிடித்தான். ஐயோ விடுங்க என்ன. இரண்டு கையையும் உயர்த்தி கும்பிட்டு கெஞ்சினாள். கிட்ட வராதிங்க, என்னை போக விடுங்க. கல்யாணம் நிச்சயமான பொண்ணுனா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. தீபக் சிரித்தான். ஒரு 10 நிமிஷம்தான். என்ன பெருசா நட்ட வந்துடும் உனக்கு? நிறைய பணம் தர. கல்யாணத்துக்கு என்னோட நினைவா ஒரு சேலை வாங்கிக்கோ. இங்க நடக்கிறது யாருக்கு தெரிய போகுது? வேணாங்க ஐயா, வேணாங்க என்று கண்களில் நீரும் உடலில் இளமையும் ததும்ப அவள் கெஞ்ச தீபக் தன் காதை செவிடாக்கி கொண்டு அவளை அப்படியே அள்ளி கொண்டு போய் கட்டிலில் கிடத்தினான். உதறினால் திமிரினால் பலார் பலார் என்று மாறி மாறி அவளின் கன்னத்தில் தொடர்ந்து அறைந்தான். அவள் தன் நினைவினை இழக்கும் வரை. நினைவை இழந்த அவள் அப்புறம் தன்னையே இழந்தாள். பகுதி 2. பகுதி 2. பெரம்பூர் டெர்மினலில் இறங்கிக் கொண்டு பட்டேல் ரோடு விசாரித்துக் கொண்டு மெல்ல நடந்தான் இளங்கோ. பஸ்கள், லாரிகளின் போக்குவரத்து இல்லாத அமைதியான குடியிருப்புகள். கடந்து சென்ற பைக்கின் சத்தம் ரொம்ப நேரம் கழித்துதான் தேய்ந்து மறைந்தது. வாசல்கள் பச்சை பின்னணியில் பெரிது பெரிதாக கோலமிடப்பட்டிருந்தன. அங்கங்கே காம்பவுண்ட் ஓரங்களில் வேப்ப மரங்கள், போர்ட்டிகோ. வசதியில்லாத ஒரு வீட்டின் வாசலிலேயே நின்று பனியில் முகம் கழுவி இருந்தது ஒரு சின்ன கார். ஒரு மொட்டை மாடியில் ஸ்கிப்பிங் விளையாடி உடற்பயிற்சி செய்த பெண் இவனை பார்த்ததும் சடார் என்று விலகினாள். இளங்கோ கதவிலக்கத்தை கவனிக்க ஆரம்பித்தான். 72. அடுத்த வீட்டின் மார்பில் 73. அடடா என்று உணர்ந்தான். தாண்டி வந்தாச்சு. கண்ணனோட வீட்டு எண் 69. திரும்பி நடந்தான். காம்பவுண்ட் முழுக்க ரோஸ் மற்றும் வெள்ளை நிற காகித மலர்கள் கொப்புளித்த அந்த சின்ன வீட்டை கண்டுபிடித்து அணுகினான். உள்நடையில் ஸ்கூட்டர் இருந்தது. உள் வாசல் கதவு சாத்தி இருந்தது. காம்பவுண்ட் கேட்டின் மரக்கதவை திறந்த போது அது கிள்ளப்பட்ட குழந்தையாய் கதறியது. உள்ளே வந்து சாத்தும் போது மறுபடியும் கதறல். ஒரு நபரின் வருகையை உள்ளே அறிவிக்க இந்த சப்தமே போதுமானது. அதனால் தானோ என்னவோ இளங்கோவால் அழைப்பு மணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்ணா என்று கதவை தட்டினான். ஸ்டூல் ஒன்று நகர்த்தப்படும் சத்தத்தோடு யாரு என்றான் கண்ணன். இளங்கோ. அவன் நடந்து வருகிற ஓசை, பிறகு தாழ்பால் திறக்கப்படுகிற ஓசை. அட வாப்பா வாப்பா என்றான் பேண்ட்டும் பனியனும் அணிந்து கையில் சீப்போடு இன்னும் பவுடர் அடித்துக் கொள்ளாத கண்ணன். என் லெட்டர் வரலையா உனக்கு என்று உள்ளே வந்தான். இல்லையே, எப்போ எழுதுன என்று கதவை சாத்தியதோடு அவனை உள்ளே அழைத்து வந்தான் அவன். 4 நாளைக்கு முன்னாடியே எழுதுன. இந்த மாதிரி மெட்ராஸ்ல ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல நேர்முக தேர்வுக்காக வர்றேன்னு எழுதுன. நான் வர்ற தேதி, ரயில் நேரம் எல்லாம் எழுதியிருந்தேன் கண்ணா. அடடே, வந்திருந்தா ஸ்கூட்டர்ல இருந்தே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்திருப்பேனே. அட்ரஸை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்பட்டியா நீ? உட்காரு. ஸ்டீல் நாற்காலியில் அமர்ந்தான். இல்ல, சுலபமா வந்துட்டேன். உன் வைஃபை இங்க இன்னும் அழைச்சிட்டு வரலையா கண்ணா? இல்லப்பா, 2 பேரும் இங்கேயே செட்டில் ஆயிடாலன்னு தான் வீடு பிடிச்சேன். அவளுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க மாட்டேங்குது. மந்திரி லெவல்ல அணுகுனா நடக்கும், நமக்கு ஆள் இல்லையே என்று சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியை பார்த்து பின்னந்தலையை சீவிக்கொண்டு பவுடர் டப்பாவை எடுத்தான். புறப்பட்டுட்டியா? எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் உனக்கு? 9:30க்கு தான். ஹோட்டல்ல டிஃபன் முடிச்சுட்டு போறதுக்கு சரியா இருக்கும். நீ 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு கிளம்பு. ஹோட்டல் போயிட்டு உன்னை எங்க டிராப் பண்ணணுமோ அங்க பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போறேன். ஆமா, என்ன பத்திரிக்கை? அம்புன்னு வார இதழ் வருதுல்ல, அது. கண்ணா, நான் எக்மோர்ல இறங்குனதும் டிஃபன் சாப்பிட்டுட்டேன். எனக்கு 10:30 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அவசரம் இல்லை. நீ புறப்படு, நான் மெதுவா குளிச்சுட்டு பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். ரைட்டு. ஆமா, நீ சொல்ற பத்திரிக்கை ஜனரஞ்சக பத்திரிக்கையாச்சு இளங்கோ. நீ காலேஜ்ல படிக்கிறப்பவே பை முழுக்க பாடம் தவிர வேற என்னென்னவோ புஸ்தகம் வச்சுக்கிட்டு அலைவ.
மேடையில சமுதாய மாற்றம், புரட்சி, மறுமலர்ச்சி, புனருந்தாரணம், அது இதுன்னு கண்ணு சிவக்க பேசுவ. கையெழுத்து பத்திரிக்கை நடத்தி பிரின்சிபாலை பத்தியே தைரியமா விமர்சிச்சு எழுதி வார்னிங் வாங்கினியே ஞாபகம் இருக்கா? இந்த பத்திரிக்கையில உனக்கு சாதிக்க வாய்ப்பு இருக்காதே இளங்கோ. இல்ல கண்ணா, இந்த பத்திரிக்கை ஜனரஞ்சகமானதுதான், வியாபாரம்தான் முக்கிய நோக்கம். ஆனா நல்ல விஷயங்களுக்கும் சில பக்கங்களை ஒதுக்க தயங்குறதில்ல இவங்க. அதனாலதான் எழுதி போட்டேன். எனக்கு அந்த சில பக்கங்கள் போதும். கொஞ்சம் கொஞ்சமா ஏதாச்சும் செய்ய முடியும்னு நம்புறேன். வேலை கிடைக்கட்டும் முதல்ல. உனக்கு கிடைக்கலைனா அது நியாயமில்லாத செலெக்ஷன்னு அர்த்தம் என்று கண்ணன் சட்டை அணிந்து பெல்ட்டை நுழைத்து ஷூ அணிந்து கொண்டு ஒரு கையடக்க சீப்பை பின் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். எத்தனை மணிக்கு திரும்புவ கண்ணா? மத்தியானம் லஞ்சு ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுடுவேன். சாயங்காலம் வர்றதுக்கு 6 ஆயிடும். வரட்டுமா? ராத்திரி பேசலாம் நிறையா. நீ கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போ. என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. வேற உனக்கு என்ன வேணும்? பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கு. வெந்நீர் வேணும்னா போட்டு குளி. ஷேவிங் பண்ணிக்கணும்னா பிளேடு வேணுமா? என்கிட்ட இருக்கு கண்ணா, நீ போயிட்டு வா. சட்டை எதுவும் துவைச்சா பின்பக்கம் ஓப்பன் ஸ்பேஸ்ல காய போட்டுடாத, காணாம போயிடும். உள்ள கொண்டாந்து பக்கத்து ரூம்ல கொடி இருக்கு, அங்க போடு. நான் வரேன். கண்ணன் வெளியேறி தன் ஸ்கூட்டரை நகர்த்தி சாலையில் இறக்கி வைத்து கர்ச்சிப்பால் மேலாக தட்டிவிட்டு 4வது முறையில் ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு போனான். இளங்கோ காம்பவுண்ட் கதவையும் வீட்டின் கதவையும் சாத்தி கொண்டு உள்ளே வந்து சற்று சுதந்திரமாக ஹாலிலேயே சட்டை பேண்டை கலட்டிவிட்டு துண்டு கட்டி கொண்டு பின்புறம் பாத்ரூம் வந்தான். குளித்துவிட்டு வந்து தலையின் ஈரம் போக அழுத்தமாக துடைத்து கொண்டு ஒவ்வொரு சுவிட்சாக போட்டு அணைத்து ஃபேனின் சுவிட்சை கண்டுபிடித்து அதன் அடியில் சற்று நேரம் நின்றான். பின்னர் தலை சீவி உடையணிந்து கொண்டு வாட்சை கையில் கட்டி கொண்ட போது வாசலில் சார் என்று பெண் குரல் கேட்டது. இளங்கோ கதவை திறந்து பார்த்தான். தாவணி அணிந்திருந்தாள். 20க்குள் வயதிருக்கும். முகத்தில் பூசப்பட்ட மஞ்சள் பளீர் என்று அடித்தது. ஈரமான கூந்தலை பின்புறம் நுனியில் முடிச்சிட்டிருந்தாள். கையில் வயர்கூடை வைத்திருந்தாள். இவனை பார்த்து சற்று திகைத்தாள். கண்ணன் சார் இல்ல? ஆபீஸ்க்கு புறப்பட்டுட்டான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் பக்கத்து வீடு. தினமும் சார்கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டு பின்பக்கத்துல இருக்கிற செடிகள்ல நந்தியாவட்ட பூ பறிச்சுக்குவேன், அதான் என்று தயங்கினாள். அவளை அனுமதிப்பதா வேண்டாமா என்பது புரியவில்லை. தனக்கு நேரமாகி விட்டது என்பதையும் உணர்ந்தான். 2 பஸ்கள் மாறி போக வேண்டும். சரி, பறிச்சுக்கோங்க. நேரமாகுமா? 5 நிமிஷத்துல பறிச்சிடுறேன். சரி, நான் புறப்பட்டு இருக்கேன். பூட்டிட்டு போகணும், அதுதான். அப்ப நீங்க போறதுனா போங்க, பரவாயில்ல. இந்த வீட்டுல பறிக்க ஆள் இல்லாம சும்மா உதிர்ந்துகிட்டு இருக்கேன்னு தான். சாமிக்குதான். அவள் வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்கம் போனாள். இளங்கோ தன் டைரியினுள் பத்திரிகை அலுவலகத்திலிருந்து வந்த கடிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு பாக்கெட்டில் பேனாவை சொருகி கொண்டு செருப்பணிந்து பூட்டை கையில் எடுத்துக்கொண்டு முன்வாசலை பூட்டிவிட்டு காம்பவுண்ட் கேட்டின் பூட்டோடு அவளுக்காக காத்திருந்தான். முன்பக்க தரை முழுக்க காகித மலர்கள் உதிர்ந்திருந்தன. நேற்று உதிர்ந்தவை காய்ந்திருந்தன. காம்பவுண்ட் குட்டை சுவரின் மேல் ஓடிய ஓனார் நின்று பார்த்துவிட்டு மறுபடி ஓட அவள் கூடை நிறைய பூவுடன் வந்தாள். கண்ணன் சாருக்கு ஃப்ரெண்டா நீங்க? ஆமா, காலையில தான் வந்தேன். தேங்க்ஸுங்க என்று மார்பில் தவழ்ந்த கூந்தலை பின்பக்கம் விசிறிக்கொண்டு நடந்து சென்று பக்கத்து வீட்டுக்குள் அவள் நுழைந்தாள். வாசல் கதவையும் காம்பவுண்ட் கேட்டையும் பூட்டிக்கொண்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி விரைவாக நடந்தான் இளங்கோ. போன மாதத்தில் குமரி குமரி அழுது கொண்டிருந்தாள் அவள். பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்தான் தீபக். பேண்டையும் சட்டையும் அணிந்து கொண்டு சிகரெட் ஒன்றை கொளுத்தி கொண்டு ஆடுகின்ற நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தான். கண்ணீர் தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தது. உன் பெயர் என்ன என்றான். விம்மல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. இப்ப என்ன ஆகி போச்சு? கண்ணை தொடச்சுக்கோ, திவ்யமா குளி, மேக்கப் பண்ணிக்கோ, 1000 ரூபாய் தர்ற, எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. தட்ஸ் ஆல். பிரச்சனையே இல்லை, யாருக்கும் தெரியாது. கமான், எந்திரி எந்திரி. நிமிர்ந்தாள். தூ என்று துப்பினாள். பொடா பொறுக்கி. எஸ், அழகின் பொறுக்கி. உன்ன உன்ன அவள் பற்களின் உரசல் சத்தம் கேட்டது. சொல்லு, என்ன 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 பண்ணலான்னு தோணுது? கொலை பண்ணலாம்னா வா, வந்து கழுத்தை நெறி பார்க்கலாம். நான் தடுக்கவே இல்லை. ஆத்திரம் தீர்ற வரைக்கும் திட்டு, எனக்கு கோபம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் புத்திசாலி பொண்ணா நடந்துக்கோ. பொடா நாயே. அப்புறம் பாவி, என் வாழ்க்கையவே கலைச்சிட்டியேடா. அப்புறம் அம்மா அம்மா என்று அழ ஆரம்பித்தாள். செச்ச, மறுபடி ஆரம்பிச்சிட்டியே. இங்க பாரு, உன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிற. நல்லா யோசிச்சுக்கணும். இப்போ நீ அலறதால கற்பு திரும்பி வந்துடுமா? கற்புங்கிறதே ஒரு பாவ்லாதான். மணிப்பர்ஷ தொலைச்சிட்டேன்னா வீட்டுல கண்டுபிடிச்சிடுவாங்க. இதை தொலைச்சதை கண்டுபிடிக்க முடியுமா? இது மனசாட்சியை பொறுத்த விஷயம். உன் மனசாட்சி புத்திசாலினா உனக்கு என்ன சொல்லும் தெரியுமா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு, வெளியில யார்கிட்டையும் சொல்லாத. அப்படிதான் சொல்லும். எந்திரிச்சு குளிச்சுட்டு வா. உன்னை எங்க போகணுமோ அங்க என் கார்ல இறக்கி விடுறேன்.
அவள் பதிலே சொல்லாமல் முழங்கால்களுக்கிடையில் முகம் புதைத்து விம்மிக்கொண்டே இருக்க, இரண்டாவது சிகரெட் முடிந்தவுடன் நாற்காலியின் ஆட்டத்தை நிறுத்தி கீழே இறங்கினான். எங்க? ஓகே, நீ எங்க போகணுமோ அப்ப போகலாம், எப்ப போகணுமோ அப்ப போகலாம். மனசுக்குள்ளேயே விஷயத்த முழுங்கிடுறதா இருந்தா இதோ 1000 ரூபாய் என்று தன் பர்சில் இருந்து 10 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஆஸ்ட்ரே அடியில் சொருகினான். உணர்ச்சி வசப்பட்டு அசட்டுத்தனமா உனக்கு நடந்ததை வெளியில சொல்லி உன்னோட எதிர்காலத்தை பாலடிச்சுக்கிட்டு என்ன நியாயம் கேட்க தீர்மானிச்சா யார வேணும்னாலும் சந்திக்க நான் தயார். தீபக் அறையை விட்டு வெளியேறி கீழே ஹாலுக்கு வந்தான். கீழே தோட்டக்காரன் சிகரெட் பாக்கெட்டோடு நின்றான். வாங்கி கொண்டு, மாடியில பொண்ணு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும், அதுவா கூப்பிட்டா போய் என்னன்னு கேளு, தெரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு வெளியேறி காரை ஸ்டார்ட் செய்தான் தீபக். அவன் அறையின் ஜன்னல் வழியாக கார் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள். உதட்டை கடித்தாள் அழுத்தமாக. அலாரம் டைம்பீஸ் கெடிகாரத்தை எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை நோக்கி எறிந்தாள். அதை தூள் தூளாக்கினாள். மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். ரொம்ப நேரம் கழித்து மெல்ல எழுந்து பாத்ரூம் சென்று திரும்பி கிளீனிங் ஆயில் பாட்டில்களை சேகரித்து பயர் கூடைகளில் அடுக்கி கொண்டு நடந்த போது மௌனமாக பார்த்து கொண்டிருந்த தோட்டக்காரனிடம், உங்க ஐயாவோட பேர் என்ன என்றாள். தீபக்மா. வேகமாக வெளியேறினாள் அவள். இரவு மறுபடி அந்த பங்களாவுக்கு திரும்பிய தீபக் நேராக தன் அறைக்கு வந்து பார்த்தபோது தரையெல்லாம் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்க, ஆஸ்ட்ரேயின் அடியில் அந்த ரூபாய் நோட்டுகள் காற்றில் படபடத்து கொண்டிருந்தன. பகுதி 3. பகுதி 3. பூந்தமல்லி ஹைரோட்டில் ஈகா தியேட்டர் அருகே இறங்கிக் கொண்டான் இளங்கோ. புத்தகங்கள் காய்த்து தொங்கின ஒரு கடையில் அம்பு பத்திரிகை அலுவலகத்தை விசாரித்தான். ஆமா சார், நம்ம ஏரியால தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. சரியான இடம் தெரியல. உங்ககிட்ட விலாசம் இருக்கா? இருக்கு. இந்த டோர் நம்பருக்கு எப்படி போகணும்? வாங்கி அவன் 6 வித்தியாசம் போல கூர்ந்து பார்த்து சிந்தித்து, நேரா போய்கிட்டே இருங்க, லட்சுமி தியேட்டர் வரும், அதுக்கு பக்கத்துல ஷெனாய் நகருக்கு ரோடு திரும்பும், இந்த நம்பர் அங்கதான் வரும், விசாரிங்க. நடந்தான். மிக காரமாய் நடக்க வேண்டியிருந்தது. அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி இருக்கலாம் போல் இருந்தது. அப்புறம் அந்த தியேட்டர் வர விசாரித்து நடந்து ஒரு சந்துக்குள் சந்தில் இருந்தது அந்த பத்திரிகை அலுவலகம் இருக்கின்ற கட்டிடம். 2வது மாடியில் அம்பு வார இதழ் என்று பெயிண்ட் உதிர்ந்த போடு தொங்கியது. கீழே மாடிப்படி அருகில் கம்பு நட்டு அம்பு வார இதழுக்கு போகும் வழி என்று தகரத்தில் அம்பு அமைக்கப்பட்டிருக்க மேலே ஏறி வந்தான். வந்த பின்தான் அந்த 2வது மாடியின் உண்மையான நீள அகலம் புரிந்தது. மிக விசாலம். கண்ணாடி கதவிட்ட நுழைவாயிலை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அந்த ஹால் முழுவதும் சின்ன சின்ன மர தடுப்புகளால் அறைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒரு பகுதியில் நிர்வாக பிரிவு என்று எழுதியிருந்தது. மேஜுக்கு மேல் பெட்ஷீட்டை மடித்து போட்டு அதன் மேல் இன்டர்னல் டெலிபோன் சிஸ்டத்தை ஆப்ரேட் செய்து கொண்டு வெற்றிலைக்கு நடுவில் அந்த கோயம்புத்தூர் காலை சீக்கிரம் வாங்கி தர்றீங்களா மேடம் என்று ரிசீவரில் பேசிக் கொண்டிருந்த அவரிடம் தயங்கி நெருங்கினான் இளங்கோ. விளம்பரம் பார்த்து எழுதினவங்க 340 பேர். அதுல நாங்க கொடுத்த தலைப்புல கட்டுரையும் சினிமா விமர்சனமும் வித்தியாசமான நடையில அமைச்சிருந்த உங்க 4 பேரை வரவழைச்சிருக்கேன். உங்கள ஒருத்தர் தான் எனக்கு தேவை. உங்க 4 பேருக்குமே ஒரு செய்தியை சிக்கல் எல்லாம் எழுத தெரிஞ்சிருக்கு. ஒரு பத்திரிகைக்கு எல்லா விதமாவும் எழுத தெரியணும். இப்போ உங்களுக்கு 2 அசைன்மெண்ட் வச்சிருக்கோம். 11 மணிக்கு நீங்க 4 பேரும் தனித்தனியா ஃபாரிஸ் கார்னர் போறீங்க. 1 மணிக்கு திரும்பி இங்க வர்றீங்க. நடுவில் நீங்க எதை அப்சர்வ் பண்ணீங்களோ அதை சுவையா ஒரு கட்டுரையா எழுதி தர்றீங்க. அப்புறம் இங்கேயே லஞ்சு. மத்தியானம் 4 பேருக்கும் 4 வெவ்வேறு துறையை சேர்ந்த பர்சனாலிட்டிஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம். அவங்கள சந்திச்சு 1 மணி நேரம் பேட்டி கண்டு தொகுத்து தரணும். நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வச்சு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். செலக்ட் ஆகிறவங்க உடனடியா வேலையில சேர்ற மாதிரி இருக்கும். வெல், நீங்க ஃபாரிஸ் கார்னர் புறப்படலாம், சேர்ந்து போகாதீங்க என்றார் எடிட்டர். இளங்கோவிற்கு மிக உற்சாகமா இருந்தது. உடனே அறையை விட்டு வெளியேறினான். அலுவலகத்தை விட்டு விலகி பஸ் ஸ்டாப் வந்து நின்று கொண்டான். பாரிஸ் கார்னர் வந்து இறங்கி 1 மணி நேரம் அலைந்து பிளாட்பார கடைகளில் பேரம் பேசி பார்த்து பூக்காரிகளிடம் பேசி சர்பத் குடித்து பெண்களை டாவடிக்கும் இளைஞர்களை பார்த்து வாகனங்களில் சீரல்களை சந்தித்து ஆட்டோவும் சைக்கிளும் மோதி கிழவன் மண்டையில் ரத்தத்தை பார்த்து நகரு என்று தள்ளப்படும் ஹேண்ட்பேக் தொலைத்துவிட்டு அழுத பெரியவரின் கவலை கதையை கேட்டு அபாயகரமான புடவை கட்டலில் அலம்பம் நடையில் நங்கையர்களை பார்த்து
பஸ்ஸில் கசங்கி நடுத்தர வயது பெண்மணி தன்னை தப்பான இடத்தில் தொட்டவனை நாயே என்றதை கேட்டு கண்டக்டரின் குரலுக்கு பயந்து மறுபடியும் பத்திரிகை அலுவலகம் வந்தான் இளங்கோ. தனக்கு தரப்பட்ட மேஜையில் அமர்ந்து தேடுகிறார்கள் என்று தலைப்பிட்டு முதல் வாக்கியத்தை விடுவிடுவென்று எழுதினான். இருட்டினில் எங்கேயோ தொலைத்துவிட்டு வெளிச்சத்தில் இங்கே வந்து பரபரப்பாக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதனை. கட்டுரையை எழுதி முடித்து கொடுத்தான். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரை சந்தித்து பேட்டி காண சொல்லி வீட்டு விலாசம் தந்தார்கள். சென்றான், சந்தித்தான். எழுத்தாளரின் அடி மனதிலிருந்து பல உண்மையான பதில்களை திறமையாக வரவழைத்தான். மாலையில் பேட்டி தொகுப்பை எழுதி தந்துவிட்டு புறப்பட்டான். கண்ணனின் வீட்டிற்கு வந்தபோது மாலை 5. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். வேர்வை கசகசப்பு தீர குளித்து உடைமாற்றி கொண்டான். ஒரு வெள்ளை சட்டை பேண்டை சுருட்டி எடுத்து பழைய காகிதத்தில் சுருட்டி கொண்டு கதவை சாத்தி கொண்டு முக்கிய சாலையில் இருந்த லாண்ட்ரிக்கு வந்தான். இது அர்ஜென்ட்டுப்பா, நாளைக்கு காலையில வேணும் என்று போட்டுவிட்டு அருகில் இருந்த சின்ன ஹோட்டலில் சர்க்கரை அதிகம் போட்டு காஃபி குடித்தான். மறுபடியும் வீட்டை நோக்கி திரும்பும் போது அந்த லெண்டிங் லைப்ரரியை பார்த்தான். உள்ளே வந்து தமிழ் புத்தகங்களின் தட்டுகளில் தலைப்புகளை பார்த்து திருப்பியவன் அவளை பார்த்தான். காலையில் பூ பறித்து போனவள். அவளும் இவனை பார்த்துவிட ஹலோ என்றாள். ஹலோ என்றான் இளங்கோ. அங்கே மேஜை போட்டு அமர்ந்திருந்தவனிடம் தான் எடுத்த புத்தகத்தை தந்து பதிவு செய்து கொண்டு, காலையில என்னால் லேட் ஆயிடுச்சா சார் என்றாள். இல்லைங்க, சரியா போய் சேர்ந்துட்டேன் என்று சற்று கூச்சமாய் கடையை விட்டு வெளியேற, இருங்க சார், வீட்டுக்கு தானே போறீங்க, நானும் வர்றேன் என்று பின்னாலேயே வந்து, என்ன வேலையா வந்தீங்க மெட்ராஸ்க்கு என்று கூட நடந்தாள். அம்புன்னு வார பத்திரிக்கை வருது தெரியுமா? தெரியுமாவா? அந்த பத்திரிக்கைனா எனக்கு ஒரே கிரேஸ். சொல்லுங்க. அதில் சப் எடிட்டர் வேலைக்கு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. எஸ், நான் கூட பார்த்தேன். கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நேர்முக தேர்வு, நாளைக்கு காலையில் ரிசல்ட் தெரியும். எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? 4 பேர் தான். எத்தனை போஸ்ட்? 1 தான். உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? கிடைச்சா சந்தோஷப்படுவேன். நான் பண வருமானத்துக்காக இந்த வேலைக்கு முயற்சி பண்ணலை, என்னோட சில தாகங்களுக்காக. பார்க்கலாம். இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க? கேட்கல, 2 அசைன்மெண்ட் கொடுத்தாங்க என்று விவரமாக சொன்னான் இளங்கோ. தான் எழுதின கட்டுர பகுதியை சொன்னான். பேட்டி பற்றி சொன்னான். அவள் விழிகள் விரிய ஆச்சரியப்பட்டாள். கிரேட், உங்க கோணங்களே தனியா இருக்கு சார். நான் வேணா சொல்றேன், நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். கிடைக்கட்டும். கிடைச்சிட்டா எனக்கு சின்ன தேங்க்ஸ் சொல்லிடணும். நீங்க, உங்க பேர் என்ன சார்? இளங்கோ. வேலை கிடைச்சிட்டா கண்ணன் சாரோடவே தங்கிடுவீங்களா? ஆமா, அவன் ஒய்ஃபு ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும். அப்பாடி. என்னங்க, தமிழ்ல வர்ற எல்லா வார மாத புஸ்தகங்களும் படிச்சுட வேணாம். ஆனா இந்த ஏரியாவில் என்னோட அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்க ஆளே கிடையாது சார். நீங்க கிடைச்சிட்டீங்க, கண்ணன் சார்கிட்ட பேசுவேன். போமா, வேற பொழப்பில்லைன்னு சொல்லிடுவாரு. நீங்க கேரம் விளையாடுவீங்களா? விளையாடுவேன். வாவ், அந்த போஸ்ட்டும் ஃபில்லப் ஆயிடுச்சு. என்ன போஸ்ட்? எங்க அப்பா, நான், கண்ணன் சார் 3 பேரும் தனித்தனியா விளையாடி போர் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு பார்ட்னர் இல்லாம நீங்க கிடைச்சிட்டீங்களே. ஆமா, ஊருக்கு புறப்பட்டப்போ உங்க அம்மா உங்ககிட்ட மெட்ராஸ்ல எந்த பொண்ணுக்கிட்ட சகஜமா பேசாதுன்னு சொல்லி அனுப்புனாங்களா? சேச்சே, ஏங்க? பின்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசலையே. என்னை பத்தி எதுவுமே கேட்கலையே. இல்ல வந்து என்ன கேட்க, விடாம நீங்களே சடசடன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன வாயாடிங்கிறீங்க. ஐயோ, நான் எங்கங்க அப்படி சொன்னேன்? ஏன் பதறீங்க? சும்மா தான் கேட்டேன். என் பேரு, இருங்க ஒரு புதிரா சொல்றேன், யூகிங்க பார்க்கலாம். என்னோட ஜென்ம விரோதி அமாவாசை. அப்போ பௌர்ணமியா? அப்படியுமா பேர் வைப்பாங்க? வேற வார்த்தை யோசிங்களேன், அதே அர்த்தத்துல. சரி வேணாம், நீங்க மண்டையை உடைச்சுக்காதீங்க. நிறைமதி கூப்பிடுறது நீமா. எங்க அப்பாவுக்கு ஒரே டாக்டர், அல்சேஷன் மாதிரி ஒரே செல்லம் எனக்கு. அப்பா கார்பரேஷன்ல வேலை பார்க்குறாரு. கண்ணனின் வீடு நெருங்கிவிட, ஓகே சார், நான் வீட்டுக்கு போறேன், இன்னும் அப்பா வரல, வந்ததும் வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகப்படுத்துறேன் என்று தனது வீட்டின் கதவை திறந்து கொண்டு சென்று மறைந்த அந்த உற்சாக புயல் போன திசையவே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான் இளங்கோ. போன மாதத்தில் அவள் அந்த கம்பெனிக்குள் நுழைந்தாள். வாமா வனஜா, சாயங்காலம் தானே திரும்புவேன், என்ன சீக்கிரமாவே வந்துட்ட என்றார் கம்பெனியின் மேனேஜர். இதோ இருக்கு சார், காலையில எடுத்துட்டு போன சரக்கு. சரி பார்த்துக்கங்க. இதோ 2 பார்சல் வித்ததுக்கு காசு எண்ணிக்கோங்க. நாளையில இருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன். என் பேரை லெட்ஜர்ல அடிச்சிடுங்க. அட, என்னம்மா ஆச்சு உனக்கு? தினம் 20 ரூபாய்க்கு குறையாம கமிஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உனக்கு. இதை விட்டுட்டு என்ன செய்ய போற? உங்க அண்ணனே வேலை இல்லாம சுத்துறான். வேற வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? ஆமா, முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு என்று விட்டு மேற்கொண்டு பேசாமல் வெளியேறி நடந்தாள் வனஜா. ஓடுகள் வேந்த தனது வீட்டிற்கு வந்தாள். கதவை தட்டினாள். சட்டை அணியாத கணேசன் வந்து கதவை திறந்தான். ஏ, என்னம்மா திரும்பிட்ட? உடம்பு சரியில்லையா? ஆமா,
என்று கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்து சுவரில் சாய்ந்து கொண்டு அமர்ந்தாள். இரு, ரசம் கொதிக்குது, இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் என்று சமையலறை சென்று விட்டு திரும்பினான். வேஷ்டியில் கையை துடைத்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்து நெற்றியில் தொட்டு பார்த்தான். சுடலையே, ஜுரம் இல்லையே, என்ன பண்ணுது உனக்கு? ஒன்றும் இல்லை. எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும்னா. என்னம்மா? நேரா மாம்பழம் போ. எனக்கு நிச்சயம் பண்ணிருக்கியே மாப்பிள்ள, அவரை பாரு. பார்த்து என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துடு. வனஜா, என்ன பேசுற நீ? புத்தியோட தான் பேசுறியா? என்னாச்சு உனக்கு? விவரம் எல்லாம் நாளைக்கு சொல்றேன். நீ முதல்ல போய் சொல்லிட்டு வானா. அசட்டுத்தனமா பேசாத. என்ன விவரம்? மாப்பிள்ளைய வேற யாரோடையாவது பார்த்துட்டு ஏதாவது நீயா கற்பனை பண்ணிக்கிறியா? அதெல்லாம் இல்ல. பின்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன்? ஐயோ, உனக்கு அப்புறம் சொல்றேன், போயிட்டு வா. முடியாது, நீ விவரத்தை சொல்லு. சரி விடு, தன்னால தெரிஞ்சுக்குவேன், தன்னால புரிஞ்சுக்குவேன். நீயா போய் சொல்லிடுவ. எனக்கு தலைய வலிக்குது என்று பக்கத்து அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்து கண்ணை மூடிக்கொண்டாள். கணேசன் புரியாமல் அவள் பின்னே வந்து நின்று முறைத்தான். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சொல்லிட்டு தூங்கு. சொல்றேன், விவரமா சாயங்காலம் சொல்றேன். இப்ப தலை ரொம்ப வலிக்குது, ஏதாச்சும் மாத்திரை வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். கணேசன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்டு போனான். அவன் போனதும் வனஜா அவசரமாக எழுந்து பின்புறம் வந்து கிணற்றடியில் இருந்த வாளியில் முடிச்சிட்டு இருந்த தாம்பு கயிறை அவிழ்த்து எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து கட்டிலின் மேலே ஸ்டூலை போட்டு ஏறி பனஞ்சக்கை உத்திரத்தில் கயிற்றை போட்டு முடிச்சு போட்டு அதன் மறு விளிம்பில் சுருக்கு போட்டு வைத்தாள். அறையின் ஜன்னல்களை சாத்தினாள். கதவையும் ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்தாள். கடகடவென்று எழுத ஆரம்பித்தாள். மாத்திரை வாங்க கடன் நடந்த கணேசன் பாதி வழியில் தான் படம் எடுத்து சட்டையில் வைத்துக் கொள்ள மறந்ததை உணர்ந்தான். அவசரமாக திரும்பினான். திரும்புகையில் வீட்டின் பக்க பகுதியில் இருந்த 2 ஜன்னல்களின் கதவுகளும் மூடப்பட்டிருப்பதை வித்தியாசமாய் உணர்ந்து அவசரமாய் நெருங்கி ஜன்னல் கதவின் இடுக்கு வழியே பார்த்தான். வனஜா அழுது கொண்டே ஏதோ எழுதி கொண்டிருப்பது தெரிந்தது. கண்களை சுழற்றி பார்க்கையில் தொங்கிக் கொண்டிருந்த தூக்கு கயிற்றை பார்த்து விட்டான். கடவுளே என்று வீட்டின் பின்பகுதியில் ஓடி வந்தான். பின்பக்க கதவு திறந்திருக்க உள்ளே வந்து அவள் சாத்தி கொண்டிருந்த அறையின் வாசலுக்கு வந்து கத்தினான். வனஜா, இப்ப நீ உடனடியா கதவை திறக்கலைனா என் கையில இருக்கிற அருவாள் என் கழுத்துல இறங்கும். கதவை தர, நான் பார்த்துட்டேன், கதவை தர. மடார் மடார் என்று கதவை தோளால் இடித்தான். அமைதி. வனஜா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? சத்தியமா என்னையவே நான் வெட்டிக்குவேன். மறுபடியும் மோதினான். கதவு திறந்தது. அவன் காலடியில் அப்படியே விழுந்து அழ ஆரம்பித்தாள் வனஜா. என்னம்மா, இப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் என்னம்மா? வனஜா அழுகை நடுவில் தான் எழுதி கொண்டிருந்த காகிதத்தை அவனிடம் நீட்ட பரபரப்பாக படித்தான். பொறுக்கி நாயே, அவன என்று படார் என்று பாய்ந்து மூளையில் இருந்த அருவாளை மீண்டும் எடுத்துக்கொண்டான் கணேசன். இருனா, இங்க வா, நான் சொல்றதை கேளு. இப்ப நீ எங்க போற? அவனை கண்ட துண்டமா வெட்டுறதுக்கு. வெட்டிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீ வெட்ட போகல, என் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு ஊரெல்லாம் விளம்பரப்படுத்த போற. அதனாலதான் லெட்டர்ல இப்படி எழுதுன. என் தற்கொலைக்கு உண்மையான காரணம் உனக்கு மட்டும் தெரியட்டும். ஊர்ல கேட்டா அவளுக்கு 2 வருஷமா வயிற்று வலி, அது தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுன்னு எழுதுன. என்னை செயல்படுத்த விடலையே. வனஜா, நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா மட்டும் பிரச்சனை தீந்துருமா? இல்லையா பின்ன? வாழ்ந்தாதான் பிரச்சனை. உளராத. நீ வாழத்தான் வேணும், வாழத்தான் போற. உன்னை சேதப்படுத்தினவனை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்வா எந்த மாப்பிள்ளை தருவா? வனஜா, நீ கெடல, கெடுக்கப்பட்டவ. விஷயம் இப்போ உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரியாது. அதுக்காக நீ நிச்சயமான கல்யாணத்துக்கு சம்மதிக்கதான் வேணும். ஒரு மகத்தான உண்மைய வாழ்நாள் பூரா மறைக்கணும். மறைக்க வேணாம், மறந்துரு, இப்பவே மறந்துரு. முடிகிற விஷயமா? உனக்கு எனக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருந்தா போய் நடந்ததை சொல்லு. உன் லட்சிய மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டாருன்னா நான் தயார். முடியாது, நான் சொல்ல மாட்டேன், சம்மதிக்க மாட்டாங்க. நானும் சம்மதிக்க முடியாது. என்னை வற்புறுத்தினா மறுபடியும் நான் இதே முடிவைத்தான் தேடிக்க வேண்டி வரும். வனஜா, வனஜா, என்னை கட்டி போட்டுட்டியம்மா. உன் பிரச்சனைக்கு என்னதான் வழி? சாவு. கூடாது. முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இப்படி இனிமே பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. வனஜா அவன் தோளில் சாய்ந்து விம்ம ஆரம்பித்தாள். பகுதி 4. கண்ணன் வந்ததும் வீட்டின் மொட்டை மாடியில் பிஸ்கட் தின்று கொண்டு கல்லூரி நினைவுகளை மென்றார்கள். 8 மணிக்கு நிறைமதி வந்து இருவரையும் அழைத்து போனாள். இளங்கோவை அவள் அப்பா நரசிம்மனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். நரசிம்மன் ஆங்கிலத்துக்கு நடுவில் நடுவில் தமிழை தொட்டுக்கொண்டு பேசினார். மாதம் வருகிற ராசி பலன் புத்தகங்களை தவிர வேற எதுவும் படிக்கிறதில்லை என்றும், இளங்கோவின் ராசியும் பிறந்த தேதியும் கேட்டுக்கொண்டு
அரை நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டிருந்து விட்டு, உனக்கு இந்த வேலை கிடைச்சாச்சு, நாளைக்கு எங்களுக்கெல்லாம் பார்ட்டி உண்டு என்றார். ஒரு கேரம் விளையாடினார்கள். அற்புதமா ஆடுறீங்க சார் என்றாள் நீமா. அவர்கள் வீட்டில் பூ போட்ட பீங்கான் கோப்பைகளில் ஹார்லிக்ஸ் குடித்தார்கள். குட் நைட் சொல்லி திரும்பினார்கள். ரொம்ப சூட்டிகையான பொண்ணு இளங்கோ, மனசுல எதையும் வச்சுக்காது. போன மாசம் என் வைஃப் அழைச்சிட்டு வந்தேன். சுத்தி காட்ட பார்த்துட்டு என்கிட்ட ஒரு மரியாதைக்கு கூட புகழல. பளிச்சுன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு மேட்ச் இல்ல சாருன்னு என்றான் கண்ணன் ஒரு ஜமுக்காலத்தை விரித்து போட்டு. இளங்கோ திடீரென்று தனக்கு இந்த வேலை நிச்சயமா கிடைத்துவிட வேண்டும் என்று கவலைப்பட்டான். காலையில் கண்ணன் சற்று சீக்கிரமாகவே புறப்பட்டு சென்றுவிட, குளித்து தயாராகிவிட்ட இளங்கோ புறப்படும் முன் தினசரி பேப்பரை பக்கம் பக்கமாக படிக்க ஆரம்பித்தான். குட் மார்னிங். இரட்டை சடையில் நீமா, கையில் பூக்கூடை. ஹலோ, குட் மார்னிங் என்றான் உற்சாகமாய். பூ பறிச்சுக்கிறேன் என்றார். அவள் பறித்து கொண்டு திரும்பி வந்து, புறப்பட்டாச்சா என்றாள். ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வர்றப்போ சாயங்காலம் பார்ட்டிக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. உங்க வாழ்த்து பழிக்கட்டும். இளங்கோ வீட்டை பூட்டி கொண்டான். பார்க்கலாம் சார் என்று சென்றாள் அவள். இளங்கோ பஸ் பிடித்து சரியாய் 10 மணிக்கு பத்திரிகை அலுவலகத்தில் நுழைய, முதலில் அந்த டெலிபோன் ஆபரேட்டர் வந்து அவன் கையை பற்றி, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் இளங்கோ, சப் எடிட்டரா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற 3 பேரும் வந்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டாங்க. என் பேரு சிவஞானோ. இளங்கோ மகிழ்ச்சியில் தடுமாறினான். அசட்டுத்தனம் சேர்ந்து கொள்ள சிரித்தான். தலையாட்டினான். அவர் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டான். எடிட்டர் வந்தாச்சு, போங்க சார். ஆசிரியரின் அரைவாசலில் இருந்த பையன் உள்ளே போய் கேட்டுவிட்டு வந்து, போங்க சார் என்றான். சந்தோஷமாய் உள்ளே நுழைந்தான். தியாகராஜன் தனது சீட்டை விட்டு எழுந்து வந்து அவனது கையை குலுக்கி, பாராட்டுக்கள் மிஸ்டர் இளங்கோ. இந்த யூனிட்ல இனிமே நீங்களும் ஒரு அங்கோ, முக்கியமான அங்கோ. கமான் உட்காருங்க என்றார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. யூ டிசர்வ் இட் இளங்கோ. நேத்து நீங்க பிரசன்ட் பண்ண 2 கட்டுரையுமே அற்புதம். கத்திய சொருகுனது மாதிரி வாக்கியம். அதிகப்படியா ஒரு வார்த்தை இல்ல. சொந்த புத்திசாலித்தனத்தை அனாவசியமா நுழைக்கல. பர்ஃபெக்ட். 2 இடத்துல சின்ன கரெக்ஷன் பண்ணி பிரஸுக்கு அனுப்பிட்டேன். அடுத்த இதழ்ல 2 வருது உங்க அறிமுகத்தோட. தியாகராஜன் தன் சீட்டில் அமர்ந்து கொண்டார். இளங்கோ கைகளை கட்டிக்கொண்டு புன்னகைத்த இதழ்களோடு மேஜையை பார்த்து கொண்டிருந்தான். உங்களுக்கு பத்திரிக்கை வேலை அனுபவம் இல்லாததானே? காலேஜ் தினங்கள்ல கையெழுத்து பத்திரிக்கை நடத்தியிருக்கேன் சார். அப்புறம் 4 இலக்கிய நண்பர்கள் சேர்ந்து ராஜாலின்னு ஒரு அச்சு பத்திரிக்கை நடத்தணும். 7 இதழ்கள் வந்துச்சு. அப்புறம் பணச்சிக்கல் காரணமா அதை தொடர முடியல. அட, அந்த இதழ்கள் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், நாளைக்கு கொண்டு வர்றேன். கொண்டாங்க மறக்காம. இப்போ மிஸ்டர் இளங்கோ, நம்ம பப்ளிகேஷனுக்கு 3 புத்தகங்கள் இருக்கு. அம்புங்கிறது வார இதழ், வில்லுங்கிறது மாத இதழ், பறவைங்கிறது சினிமா இதழ். 3க்கும் நான் தான் ஆசிரியர். 3க்கும் சேர்த்து 8 உதவி ஆசிரியர்கள் இருக்காங்க. வார இதழ் பகுதியில தான் நீங்க தேவைப்படுறீங்க. ஏற்கனவே 2 சப் எடிட்டர்ஸ் இருக்காங்க இங்க. அதுல பரமசிவங்கிற ரூம்ல நீங்க இருக்கலாம். 2 மாசம் பத்திரிக்கை நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தனி சேம்பர், தனி பகுதிகளை ஒதுக்கி தர்றேன். சரி சார். இப்போ உங்க சிந்தனைகளை கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த பத்திரிக்கை துறையை பத்தி சுருக்கமா உங்க கருத்தை சொல்லுங்க. உடனே யோசிக்காமல் சொன்னான். மனுஷனுக்கு மனுஷனால அறிமுகப்படுத்துற அமைப்பு. வெரி குட். என்ன கேளுங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? சொல்லுங்க சார். லட்சிய போர்வை போர்த்தின ஒரு அழகான வியாபாரம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா சார்? எஸ். நம்ம பத்திரிகைகளோட அடிப்படையான நோக்கம் என்ன? பணம். எதையாவது பண்ணு, பணம் பண்ணு. இதான் எனக்கு முதலாளி இட்ட கட்டளை. சாரி சார், ஒரு பத்திரிகையோட நோக்கம் வியாபாரம் மட்டும்தானா சார்? இளங்கோ, நான் பச்சையா உண்மையா சொன்னேன். கொஞ்சம் அலங்கரிச்சு சொல்லணும்னா, சமுதாய மாற்றத்துக்கு அடிக்கல் அமைக்கிறதும் மக்கள் மனசுல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதும் கூட நோக்கங்கள். ஆனா பொய்யானவை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? தியாகராஜன் சற்று பின்புறம் சாய்ந்து சிரித்தார். இளங்கோ, இந்த பப்ளிகேஷனோட சொந்தக்காரன் கோவாவில ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சுக்கிட்டு நீச்சல் குளத்துல நீந்திக்கிட்டு இருக்கான். சர்க்குலேஷன் ரிப்போர்ட்ல ஒரு 5000 குறைஞ்சிட்டா உடனே போன் அடிச்சு திட்டுவான். ரீடருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுமேன், சர்க்குலேஷனை கூட்டு, 6 மாசத்துல உயரலைனா இழுத்து மூடிடுவேன்பா. அப்புறம் நாம எங்க விழிப்புணர்ச்சி பாக்குறது? நீங்க சொல்ல துடிக்கிற எனக்கும் இருந்தது ஒரு காலத்துல. நீங்க நினைக்கிற லட்சிய நோக்கங்கள் இருக்கே, அது அழகானது, அவசியமானது. ஆனா தொழிலுக்கு ஆபத்தானது. இங்க மெஜாரிட்டி வாசகனைத்தான் கணக்குல எடுத்துக்க முடியும். பத்திரிக்கைய தொழிலா நடத்துறப்போ இந்த நோக்கங்கள் 4வது 5வது ஸ்தானத்துக்கு போயிடும். சமுதாய நோக்கங்களோட பத்திரிகைகள் வந்துகிட்டு தானே சார் இருக்கு. யார் மறுத்தது? எத்தனையோ இலக்கிய பத்திரிகைகள் நீங்க சொன்ன நோக்கங்களோட தானே வருது. ஆனா அவங்க ஒரு வட்டத்துக்கு மேல தாண்ட முடியாம தவிக்கிறாங்களே, இதுதான் இங்க முரண்பாடு. பெரிய சர்க்குலேஷன் இருக்கிற பத்திரிகைகள்ல இலக்கியம் செஞ்சா வாசகனும் காணாம போயிடுவான், பத்திரிகையும் காணாம போயிடும்.
இலக்கிய பத்திரிகைகள் பெரிய சர்க்குலேஷனுக்கு வரணும்னா அதுக்கு வாசக சமுதாயம் முதல்ல பக்குவப்படணும். ரொம்ப கஷ்டமான முயற்சி. வியாபார நோக்கம் உள்ள பத்திரிகைகள்ல நல்ல விஷயங்கள் வந்தா வாசகர்கள் ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா சார்? அப்படிலாம் சொல்லலனா, அதோட அளவைத்தான் நான் சொல்றேன். நம்ம பத்திரிக்கையிலையும் தரமான இலக்கியமான விஷயங்கள் போடலாமா இருக்கும். அதுக்கான பக்கங்கள் கம்மி இளங்கோ. உங்களோட ஆர்வமும் துடிப்பும் எனக்கு புரியுது. நம்ம பத்திரிக்கையில என்னென்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுதோ அதை அப்பப்போ நேரடியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. என்னால அனுமதிக்க முடியறத அனுமதிக்கிறேன். சமுதாய நோக்கங்களுக்கு நான் எதிரி இல்லை. ஆனா அது நம்ம பத்திரிக்கைக்கு அதிக முக்கியம் இல்லாத ஒண்ணு என்ற தியாகராஜன் மேஜைக்கடியில் ஒளிந்திருந்த சுவிட்சை அழுத்த அறைக்கு வெளியே குருவி கத்தியது. பையன் உள்ளே வந்தான். ஓகே மிஸ்டர் இளங்கோ, நீங்க பரமசிவன் சேம்பருக்கு போங்க. இவர் அழைச்சிட்டு போய் காமிப்பா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா தயங்காம என்ன வந்து பாருங்க. நல்ல எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட் என்று மறுபடியும் கை குலுக்கினார். இளங்கோ கையை விடுவித்துக் கொண்டு அந்த பையனின் பின்னால் நடந்தான். கடைசியாக எடிட்டர் சொன்னது நம்பிக்கையாக இருந்தது. அனுமதிக்க முடிஞ்சதை அனுமதிக்கிறேன்னு சொன்னாரே. இந்த ஜனரஞ்சக பத்திரிகையில மத்த பக்கங்கள்ல மனசை மூடிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த அனுமதிக்கப்படுகிற தரமான பக்கங்கள்ல சாதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்கணும். எழுத்து எத்தனை செய்யுங்கிறத சரித்திரம் உணர்த்தி இருக்கு. நிகழ்காலத்தினருக்கு அதை மறுபடியும் நிரூபிச்சு காட்டணும். இளங்கோ ஒரு சிறந்த ஜேர்னலிஸ்ட்ங்கிற பெயர் எனக்கு தேவையில்லை. இளங்கோவோட ஜேர்னலிசம் இதை சாதிச்சதுங்கிற பட்டியல் ரொம்ப நீளமா இருக்கணும். சமுதாய மாற்றத்துல என் பங்கு எல்லளவா இருக்கலாம். ஆனா அந்த அளவு கூட வீணாகிறத அனுமதிக்க முடியாது. முதல் கட்டமாக நான் தீட்டப் போவது கட்டுரைகளை. உண்மையை உரிச்சு வைக்கிற வார்த்தைகளே அதுல உலா வரும். வேச சுவரொட்டிகளை கிழிச்செறிஞ்சு சமுதாய சுவர்களை சுத்தம் செய்ய முயற்சிக்கும். பொய்மையோட முகத்துல வெளிச்சத்தை பாய்ச்சி ஊரெல்லாம் அடையாளம் காட்டும். இன்னும் இன்னும் சார், இதான் சார் அவர் ரூம் என்றான் பையன். இளங்கோ தன் உள்ளத்தில் உலவிய உட்டோபியன் சமுதாயத்தை மூடி வைத்துவிட்டு அந்த சேம்பரின் பார்பர் ஷாப் கதவுகளை ஊசலாட விட்டு உள்ளே வந்து குட் மார்னிங் என்றான். பரமசிவம் 40களில் இருந்தார். மேஜையை குப்பையாய் வைத்திருந்தார். ப்ரூஃப் திருத்தப்படாத காலிகள் மேஜை முழுக்க பேப்பர் வெயிட்டுகளுக்கு அடியில் ஃபேன் காற்றில் கதறி கொண்டிருக்க கலற்றி வைத்திருந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு அவர் குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ, வெல்கம், உட்காருங்க என்று அவருக்கு இடப்புறம் இருந்த கை வைத்த நாற்காலியை காட்டினார். அமர்ந்தான். எடிட்டர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு டேபிள் போட சொல்லியிருக்கேன். இங்க நாளைக்கு போட்டுடுவாங்க. லஞ்சுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன்ல போய் கையெழுத்து போட்டு பேனா பென்சில் பேடு பேப்பர் தெருப்புழுதி எல்லாம் வாங்கிக்கங்க. இப்போ முதல் காரியமா உங்களை மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அழைத்து சென்று எல்லோரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். திரும்ப அறைக்கு வந்த போது 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. உட்காருங்க. இப்ப முதல் வேலையா இங்க குமிஞ்சிருக்கிற வாசகர் கடிதங்களை எடுத்து படிங்க. போன இஷ்யூக்காக வந்த லெட்டர்ஸ் இவ்வளவும். ஒரு 10 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வெவ்வேறு சப்ஜெக்ட் பற்றின கருத்துக்களா எடுங்க. போன இஷ்யூ நீங்க படிச்சீங்க தானே? படிச்சேன் சார். அப்போ சுலபமா இருக்கும். பாருங்க, நான் ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். மத்தியானம் உங்களை ப்ரெஸ்ஸுக்கு அழைச்சிட்டு போறேன். அவர் வெளியேறியதும் அந்த கடிதங்களை அள்ளிக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து உற்சாகமாக படிக்க ஆரம்பித்தான் இளங்கோ. போன மாதத்தில் பகுதி 5. வனஜா எந்திரி என்றான் கணேசன் உறுதியாக. எங்க போகணும்னா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். இரு, எனக்கு ஒண்ணு உறுதியா தெரியணும். நான் வாழணும்னு விரும்புறியா சாகணும்னு விரும்புறியா? என்னம்மா நீ மறுபடி சாவை பத்தியே பேசிக்கிட்டு? நீ ஏமா சாகணும்? உன்னை தொட்டவன் தான் சாகணும். உனக்கு வாழ்க்கை இருக்கு, வாழ்ந்தே ஆகணும். சரி, சாக வேணாம், வாழ்ந்துடலாம். எப்படி? நிச்சயத்த கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. அந்த மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் முடியாதுன்னாச்சு. இனிமே வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பக்குவமா விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அவ என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டா வாழ்க்கை, அப்படிதானே? ஆமா, அப்படி யாரும் முன்வர மாட்டாங்கங்கிறியா வனஜா? உலகத்துல இன்னும் நல்லவங்க இருக்காங்கம்மா. சரி, இருக்காங்க, முன் வரட்டும், வாழ்றேன். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிறியா? அது எதுக்கு? என்ன இப்படி கேக்குற? நான் அருவாளை தூக்குனதுக்கும் வேணாங்கிற, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகக்கூடாதுங்கிற. அந்த பாவிய பழிவாங்க வேணாமா? அவனுக்கு தண்டனை வேணாமா? அதை கடவுள் பார்த்து பாருனா. போலீஸ் ஸ்டேஷன் போறது அவனை தண்டிக்கிறது இல்ல, நம்மளையே தண்டிச்சுக்கிறது. 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நகரம் பூரா தெரிய வைக்கிற முயற்சி. கோர்ட்ல எல்லாம் சொல்லணும். ஊரெல்லாம் என் விஷயத்த சொல்லிட்டு அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் எப்படி வாழ்றது? என் மனசு கல்லு இல்லைனா. வேணா வனஜா, போலீஸ் வேணாம். நீ கண்ணை தொடச்சிக்கோ. அவனை எப்படி தண்டிக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். அண்ணா, கவலைப்படாத. கொலைக்கிலாம் பண்ணிட மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டா உனக்கு ஆறுதலை சொல்லக்கூட ஆள் இல்லை. ஆனா அவனை கேட்காம விட மாட்டேன். உனக்கு ஒரு வழி சொல்லியாகணும் அவன் என்றான் கண்கள் சிவக்க. பங்களாவின் உள்காலில் சிகரெட் புகைத்து கொண்டு தனியாக சீட்டு விளையாடி கொண்டிருந்தான் தீபக்.
பங்களாவின் வாசலில் சலசலப்பை உணர்ந்தான். கண்ணாடி கதவு வழியே பார்த்தான். வாட்ச்மேன் தடுத்து கொண்டிருக்க அவனை மீறி கொண்டு உள்ளே வருவதற்கு முயன்று கொண்டிருந்தான் அவன். ராஜன் என்றான் தீபக். ஐயா என்று வந்தான் ராஜன் என்கிற உயரமானவன். கேட்ல என்ன தகராறு பாரு, உள்ள வர துடிக்கிறவனை உள்ள வர சொல்லு. சரிங்கய்யா. சற்று நேரத்தில் ஆவேசமாக உள்ளே வந்தான் கணேசன். யாரடா தீபக் என்று கத்தினான். நான் தான். பாவி, நீ நல்லா இருப்பியா பொறுக்கி என்று வேகமாக பாய்ந்து வந்து தீபக்கின் சட்டையை பிடித்து உலுக்கினான். என் தங்கச்சியை கெடுத்துட்டியடா பாவி, எனக்கு பதில் சொல்லு சொல்லு என்று தன் பிடியை இறுக்கினான் கணேசன். கையை எடியா என்று அவனை தள்ளி தன்னை விடுவித்துக் கொண்டு கசக்கின சட்டையை தட்டி கொண்டு, இடியட், சட்டையை வேஸ்ட் பண்ணிட்டியே முட்டாள் என்றான். என்னடா சொன்ன? என் தங்கச்சி வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டு சட்டைக்காக முக சுளிக்கிறியா? உன்ன. கத்தாத. இப்ப என்ன ஆச்சு? உட்காரு. ராஜன், ஐயாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. டேய், நக்கலா இருக்கா? வேற என்ன வேணும்? கிடந்து உதறாம சொல்லு மேன். எவ்வளோ வேணும் உனக்கு? கேளு, தர்றேன். உன் தங்கச்சி ரொம்ப வீராப்பா. நான் தந்ததை வாங்காம போயிட்டு இப்ப உன்னை அனுப்பியிருக்கா. டேய், பணத்துக்கு உடம்ப விற்கிற ஜாதி இல்லை நாங்க. உன் பிச்சை காசுக்காக வரலனா எனக்கு நியாயம் வேணும். அப்படியா சங்கதி? சரி, இங்க பாருப்பா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிடு. சரிதானா? மன்னிப்பு கேட்டுட்டா சரியாயிடுமா? வேற என்ன பண்ணணும்? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும். ஹஹ, ஏ என இடியாய் சிரித்தான் தீபக். ராஜன், கேட்டியா? ஒரு தடவை தொட்டதுக்காக நான் தாலி கட்டணுமா? எப்படி கதை? இப்படி பார்த்தா எனக்கு தெருவுக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாயா? இங்க பாரு, 5000 ரூபாய் தர, விஷயத்த மறந்துடு. யாருக்கு தெரியும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, எல்லாம் சரியா போயிடும். டேய் என்று மறுபடியும் அவன் மேல் பாய்ந்து தீபக்கின் முகத்தில் ஓங்கி குத்தினான் கணேசன். தடுமாறி கீழே விழுந்து எழுந்து உதட்டோரத்தில் ரத்தம் உணர்ந்த தீபக் உக்கிரமானான். ராஜன், நாய் மாதிரி இருந்தாலும் அடிச்சு துரத்து. இவனால என்ன முடியுமோ பாத்துக்கட்டும். ராஸ்கல் கை நீட்டி அடிக்கிறான். ராஜன் வந்து தன் வலுவான கரத்தினால் கெட்டியான கணேசனை பிடித்து கொள்ள அவன் திமிர தீபக் நெருங்கி பலார் என்று அறைந்தான். போடா வெளியில நாயே. டேய், உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா. பாத்துக்கிட்டே இருடா, உன்னை கொல்லாம விடமாட்டேன். இப்பொழுது ராஜனின் முழங்கால் கணேசனின் நெஞ்சில் பளிச்சென்று தாக்கியது. முகத்தில் கை இறங்கியது. சரமாரியாக அடிகள் வாங்கி கொண்டு பங்களாவை விட்டு வெளியே ஓடினான் கணேசன். கைகளை தட்டி கொண்டான் ராஜன். எவ்வளோ வேகமா போறான் பாத்தியா ராஜன்? எனக்கு எதிரிகளை பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. சொல்லுங்க தம்பி, ராவோட ராவா வெட்டி புதைச்சிடலாம். அவ்வளோ தூரம்லாம் வேணாம். இந்த வேகம் அடங்கணும். பாம்புக்கு விசப்பல்ல பிடுங்குகிற மாதிரி இந்த வேகத்தை இறக்கி ஆகணும். அதுக்கு கிட்டவா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. தீபக் விவரமாக சொன்னான். மறுநாள் காலையில் கணேசன் வீட்டுக்குள் நுழைந்தது போலீஸ் படை. கணேசனும் வனஜாவும் புரியாமல் விழிக்க, தேடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள்கள் வீட்டை புரட்டினார்கள். என்னங்க சார்? அவன் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. ஒரு கான்ஸ்டபிள், இதோ இருக்குதுங்க சார் என்று அந்த வைர நெக்லஸை கொண்டு வந்தான். ஏண்டா திருட்டு நாயே என்று கணேசனின் பின்கலத்தில் சட்டையை பிடித்தார் இன்ஸ்பெக்டர். ஐயா, என்ன இது? எனக்கு எதுவும் புரியல. புரியாதுடா. பெரிய மனுஷங்க வீட்டுல தண்ணி போட்டுட்டு நுழைஞ்சு கலாட்டா பண்றது, சந்தடி சாக்குல கையில கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுறது. ஏறுடா வண்டியில, எல்லாம் பேசிக்கலாம், ஏறு என்று வெளியில் தள்ளினார். சார், எங்க அண்ணனை விட்டுடுங்க சார். இந்த நகை எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியாது சார். ரொம்ப நல்லவன் சார் அவன். அதான் பார்த்தோமே, உங்க அண்ணன் திருடாம காக்கா எதுவும் தூக்கிட்டு வந்து உங்க வீட்டு பெட்டிக்குள்ள போட்டுடுச்சா? ஏறுடா வண்டியில. கணேசன் கதற, வனஜா கெஞ்ச, தெருவே வேடிக்கை பார்க்க ஜீப் கணேசனை ஏற்றிக்கொண்டு சென்றது. நீதிபதி அவர்கள் தொண்டையின் கரகரப்பிற்கு விக்ஸ் மாத்திரையை நாக்கின் அடியில் அடக்கிக் கொண்டு தீர்ப்பை தொடர்ந்தார். குற்றம் சரியாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் கணேசன் குற்றவாளியாகிறார். ஆகவே இபி கோட்டேஷ் ஆகிய பிரிவுகளின்படி கணேசனுக்கு 1 வருடம் சிறை தண்டனை அளிக்கிறேன். கோர்ட் வராந்தாவில் விம்மி விம்மி அழுதாள் வனஜா. அட, ஐடியா நல்லா இருக்கே என்றார் எடிட்டர். கையில் மடித்து வைத்திருந்த வெற்றிலையை கடைவாயில் சொருகி கொண்டு, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இளங்கோ என்றார். எதிரே அமர்ந்திருந்த இளங்கோ உற்சாகமானார். இன்னைக்கு சமுதாயத்துல குற்றங்கள் பெருகி பலவித உருவம் எடுத்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணுது. குற்றம் செய்யறவங்களும் மனுஷங்க தான். அவங்க மனநிலைக்கு காரணம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்னு இருக்கும். வறுமை காரணமான குற்றங்கள், உணர்வு பூர்வமான குற்றங்கள், தொழிலா எடுத்துக்கிட்ட குற்றங்கள், பொழுதுபோக்கா செய்யப்பட குற்றங்கள்னு எத்தனை வகை. அத்தனை வகை குற்றவாளிகளும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் ஜெயில். இந்த குற்றவாளிகளை சந்திச்சு அவங்கள ஆழமா பேச விட்டு அவங்க மன துடிப்புகளோட துல்லியமான ஓட்டங்களை நம்ம வாசகர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் சார். இதை ஒரு தொடராவே பண்ணலாம். குட். ஆனா மிஸ்டர் இளங்கோ, இந்த கட்டுரை வெளியில இருக்கிற குற்றவாளிகளை ஓரளவாவது
ஓரளவாவது மனசு திருந்தும்படி செய்யற முயற்சியா அமையணும். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியான செய்திகளை அனுமதிக்காதீங்க. இதை நீங்களே பண்ணுங்க. சென்ட்ரல் ஜெயில் போறீங்களா? அதுக்கான பர்மிஷனை நான் வாங்கி தரேன். அடுத்த இதெல்லாம் விளம்பரம் வச்சிடலாம். அடுத்த இதெல்லாம் ஆரம்பிச்சிடுங்களேன். என்ன இத்தனை சீக்கிரம் ஆசிரியர் ஒத்துக்கொள்வார் என்று இளங்கோ கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் தன்னையே எழுத சொல்லி உடனேயே துவங்க சொல்லி. சார், என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இளங்கோ, கன்ஸ்ட்ரக்டிவ் ஜேர்னலிசம் செய்யணுங்கிற துடிப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்க துடிப்புக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் தர வேணாமா? கோயகட், நீங்க இந்த கட்டுரை தொடர சிறப்பா செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. உங்க எண்ணத்தோட ஒத்து போகக்கூடிய எந்த போட்டோகிராஃபரை வேணும்னாலும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஐஜி ஃபார் ஃப்ரிஷனுக்கு தகவல் தந்து நாளைக்கே கூட நீங்க போக பர்மிஷன் வாங்கி தரேன். ஓகே? சரி சார், நாளைக்கே போறேன். வெல், கட்டுரை தொடருக்கு தலைப்பு தாங்க, விளம்பரம் வச்சிடலாம். நாளைய ஆகாயம். அற்புதம். இந்த தலைப்புக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க இளங்கோ? சார், ராத்திரி படுக்க போறப்போ நாளைய ஆகாயத்துல விடியல் உண்டு, வெளிச்சம் உண்டுங்கிற நம்பிக்கையோட தான் உறங்குறோம். நம்ம நம்பிக்கை வீண் போறதில்ல. மறுநாள் காலையில ஆகாயம் வெளிச்சம் ஆயிடுது, சாயங்காலம் இருட்டாகலாம். ஆனா மறுபடியும் நாளைய ஆகாயம் விடியுங்கிற நம்பிக்கை நம்மளை விட்டு போறதில்ல. அது மாதிரி சமுதாயங்கிறது நன்மையும் தீமையும் கலந்த ஒண்ணுதான். இப்ப சமுதாயம் பல வகையில இருட்டுல இருந்தாலும் நாளைக்கு நிச்சயம் விடியல் உண்டுங்கிற நம்பிக்கை வார்த்தைகளால இந்த தலைப்பை நினைக்கிறேன். வெரி குட் இளங்கோ, இதே தலைப்பை வச்சிடலாம். நாளைக்கு காலையில ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க என்று சிரித்தார் எடிட்டர். இஸ் இட்? உடனே ஒத்துக்கிட்டாரா என்றால் நீமா பிஸ்கட் தட்டை எடுத்து இளங்கோவிடம் நீட்டிக்கொண்டு. ஆமாங்க, எல்லா ஏற்பாடும் செஞ்சிடுறேன்னு நாளைக்கு காலையில போட்டோகிராஃபரை அழைச்சிக்கிட்டு தயாரா இருன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட தயாரா இருன்னு சொன்னாரு. எங்க பத்திரிக்கைக்கு ஒர்க் பண்ற ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் 3 பேரும் நாளைக்கு வேற ப்ரோக்ராம்ல எங்கேஜ்டு. ஏதாவது ஸ்டுடியோவுக்கு போய் ஆளை பிடிக்கணும். ஏன்? ஓ காட், நான் அற்புதமா போட்டோ எடுப்பேன் மிஸ்டர் இளங்கோ. உங்க கூட வந்து அந்த குற்றவாளிகளை பார்க்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் வரேன், உங்க கூட போட்டோ எடுத்து தர்றேன் என்றாள் நீமா. நீங்களா? நம்பிக்கை இல்லையா? காலேஜில் கத்துக்கிட்ட ஆல்பம் காட்டட்டுமா? இவன் வேண்டாம் என்ற போதும் வீட்டுக்குள்ளே ஓடி ஆல்பம் எடுத்து வந்து காட்டி ஒவ்வொரு புகைப்படத்தாலும் அவளை அசத்தினாள். ஓகே, இந்த கட்டுரை தொடருக்கு நீங்க தான் ஆஸ்தான போட்டோகிராஃபர் என்றான் இளங்கோ. பகுதி பகுதி 6. மறுநாள் சென்ட்ரல் ஜெயில். அசிஸ்டன்ட் ஜெயிலர் காட்டிய ஸ்பைல்களில் இருந்து அன்றைய தின பேட்டிக்காக தேர்ந்தெடுத்த 5 கைதிகளும் உள்ளே மரத்தடியில் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்க, தோளில் கேமராவுடன் இளங்கோவின் கேள்விகளை ஆர்வமாய் ரசித்து கொண்டு அருகில் நீமா நிற்க, தோழமையுடன் அவர்களிடம் பேசினான் இளங்கோ. தங்கள் குற்றங்கள் சரிதான் என்று வாதித்தார்கள். சற்று தூரத்தில் பைப்பில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த கைதி ஒருவன் மெதுவாக இவர்களை நெருங்கினான். அருகில் இருந்த வார்டன், போடா, இங்க என்ன உனக்கு வேலை என்று கேட்டும் மீறி அவன் இளங்கோவை நெருங்கினான். முகத்தை சுளித்துக் கொண்டு அவனை பார்த்தான். எங்க கதைய பத்திரிகையில் எழுதி காசு பண்ண போற அதானே என்றான். டேய் போடானா, போடானா என்றார் வார்டன் கம்பை உயர்த்தி. இருங்க சார், அவரோட பேசலாம். அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இந்தாப்பா, நான் காசு பண்ற நோக்கத்தோட வரல. எழுத்து மூலமா சமுதாயத்துல சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நாள் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்திட முடியும்னு நம்புறவனா. உங்க மனநிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அதை மற்றவங்களுக்கு பத்திரிகை மூலமா வெளிப்படுத்தி சின்ன பாதிப்பையாவது நாளைய குற்றவாளிகள் மனசுல ஏற்படுத்தலாங்கிற நம்பிக்கையில வந்தேன். நிறுத்தியா? யாரையா குற்றவாளி? அத்தனை அயோக்கியன்களும் வெளியில இருக்காயா? இங்க உள்ள இருக்கிறவையெல்லாம் 2 காரணத்தினாலதான் உள்ள இருக்கான். 1, இவன் அப்பாவி. 2, இவன் பணம் இல்லாதவன். மணி பர்ஸ் பிட் பாக்கெட் அடிச்சவன் உள்ள இருக்கான். கோடி கணக்குல கொள்ளை அடிச்சுட்டு வெளியில கார்ல சுத்துறானுங்க. சமுதாயத்துல மாற்றம் பண்றாராம். உண்மை. அப்படி பொய் வேஷதாரிங்க இருக்காங்க. உலகம் இப்படிதான், சமுதாயம் இப்படிதான் எல்லாரும் இருந்துட்டா எப்படி? அந்த அயோக்கியன்களை மற்றவங்களுக்கு அடையாளம் காட்ட வேணாமா? தன்னை பத்தி அவன் எழுப்பி வச்சிருக்கிற நல்ல எண்ண கோட்டையை சிதறடிக்க வேணாமா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்க அதை ஏமாத்திடுறாங்க. ஆனா என்னைக்கும் முடியாது. அந்த கைதி பெரியதாய் சிரிக்க ஆரம்பித்தான். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணா? சட்டத்தை ஏமாத்தல சார். சொடக்கு போட்டு கூப்பிட்டு தோட்டத்துக்குள்ள புதைச்சு மேல பணத்தை போட்டு மூடுறாங்க. அடையாளம் காட்டுறாராம். இங்க பாரியா, நீ சொல்றதெல்லாம் உண்மைனா ஏன் கதைய சொல்ற. அவனுக்கு தண்டனை வாங்கி கூட பார்க்கலாம். முயற்சி பண்ற. நீ ஏன் ஜெயிலுக்கு வந்த? என்ன தப்பு செஞ்ச? எல்லா கைதிகளும் அநேகமா தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்திருப்பாங்க. நான் ஒரு தப்பும் செய்யாம உள்ள இருக்கேயா? என்ன சொல்ற? விவரமா சொல்லு. சார், என் பேரு கணேசன் என்று ஆரம்பித்தான் அவன். ஜெயிலை விட்டு வெளியே வந்து அவர்கள் இருவரும் மௌனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். இளங்கோவின் மனதில் குப் குப் என்று அனல் அடித்துக் கொண்டிருந்தது.
நீமா, பாத்தீங்களா எவ்வளோ கொடுமை இது. தங்கச்சியையும் கதற கதற கற்பழிச்சிட்டு அண்ணனையும் பொய்ப்புளி போட்டு உள்ள அனுப்பிட்டானுங்க. என்ன கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? காசு பணத்துக்காக தான் இந்த பேட்டியெல்லாம். அப்படியா? சமுதாய நோக்கம் இல்லையா? நிரூபிங்கன்னு சொல்றான். கட்டுரையில முதல் கேஸே இவன் தான். அந்த தீபக்கை தண்டிச்சாகணுங்க. என்னால முடிஞ்சதை செய்யணும். கரெக்டுங்க. பாவம், தன்னோட மானம் போயிடும்னு அந்த பொண்ணு போலீஸ்க்கு போகாம இருந்திருக்கா. வேலையையும் இழந்து, பணத்தையும் இழந்து, ஆதரவா இருந்த அண்ணனையும் இழந்து. ச்சே, எவ்வளோ கொடுமை. சட்டப்பூர்வமா இனிமே அவன் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி அந்த தீபக்கை, அந்த நச்சு பாம்ப சமூகத்துக்கு காட்டுங்க இளங்கோ. நிச்சயமா. நான் பேனா பிடிக்க நினைச்சதே இந்த மாதிரி நோக்கத்துக்காக தான். எந்த விளைவை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஆட்டோ, ஆட்டோ. எதுக்கு? கணேசன் சொன்ன அட்ரஸ்ல இப்போ நாம அந்த பொண்ணு வனஜாவை சந்திக்கிறோம். ஆட்டோ வந்து வட்டமடித்து நிற்க ஏறி கொண்டார்கள். வனஜா வீடு மாறியிருந்தாள். விசாரித்து அலைந்து அந்த குடிசையை அடைந்தார்கள். முதலில் பேச தயங்கினாள், அப்புறம் அழுதாள், அப்புறம் சொன்னாள். 2 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறேங்க. பழைய வீட்டுல காலி பண்ண சொல்லிட்டாங்க. அநியாயமா எங்க அண்ணன் மேல பழி சுமத்தி ஜெயில போட்டுட்டாங்க. அவருக்காக பிடிச்ச வக்கீல மிரட்டிட்டாங்க. அவரு தோத்து போற மாதிரி பேசிட்டாருங்க. நான் அந்த சண்டாளன் தீபக் வீட்டுக்கு போனேங்க. என்னை அடி அடின்னு அடிச்சு மேல ஏதாச்சும் வம்பு பண்ணா ஜெயில இருக்கிற அண்ணன் விடுதலை ஆனப்புறம் ஆள் வச்சு கொண்டு புதைச்சிடுவோம்னு அவன் ஆளுங்க மிரட்டினாங்க. செய்யக்கூடியவனுங்க அவன். எனக்கு ஆதரவே இல்லை. அவனுங்க ஆளு அம்பு எல்லாம் இருக்கு. பணம் இருக்கு. ஒரு வெறி வந்து ஒரு தடவை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லி அவனை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொன்னேன். இந்த கேஸ்ல இத்தனை நாள் கழிச்சு எதுவும் செய்ய முடியாதுன்னாங்க. ஆனாலும் கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று எழுதி வாங்கிட்டாரு. அவ்வளோதான். அப்புறம் அவர் விசாரிச்சாரா இல்லையோ தெரியாது. ஒன்றும் நடவடிக்கையெல்லாம் எடுக்கல. அவன் அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆளை விட்டு என்னை அவனோட மில் குடவுனுக்கு தூக்கிட்டு போய் போலீஸுக்கா போறேன்னு நல்லா அடிச்சு பத்தாததுக்கு மறுபடியும் என்னை அனுபவிச்சான். மறுபடியும் போலீஸ்க்கு போனா ஜெயிலுக்குள்ளேயே எங்க அண்ணனை தப்பி ஓட முயற்சி பண்ணனதா சொல்லி சுட்டு கொல்ல ஏற்பாடு பண்ணிடுவேன்னு மிரட்டி அனுப்புனான். எனக்கு உள்ள ஒரே ஆதரவு எங்க அண்ணன். அவருக்காக தான் நான் தற்கொலை பண்ணிக்காம இருக்கேன். மனசு வெறுத்து போச்சுங்க. என்ன ஆனாலும் சரின்னு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுங்க. அதனாலதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இதை நல்லா எழுதுங்க. என்னை போட்டோ பிடிச்சு போடுங்க. எங்க கூப்பிட்டாலும் வந்து சொல்றேன். மிஞ்சி மிஞ்சி போனா அவனால என்ன செய்ய முடியும்? என்னை கொல்லுவானா? எனக்கு உயிர் மேல ஆசையெல்லாம் இல்லைங்க. வனஜா அழுதாள். மேலும் சொன்னால் அழுதாள். இளங்கோவின் நரம்புகள் முறுக்கிக் கொள்ள மனதிற்குள் கட்டுரை சூடாக ஆரம்பமாகி கொண்டிருந்தது. பகுதி 7. கணேசன், வனஜா இவர்களின் புகைப்படங்களுடன் கட்டுரை தொடரின் முதல் பகுதி பிரமாதமாக வெளியாகி இருந்தது. அலுவலகத்தில் அத்தனை பேரும் பாராட்டினார்கள். எடிட்டர் அழைத்து பேசினார். நல்லா வந்திருக்கு இளங்கோ. இதுல இவங்களை பாதிச்ச அந்த பெரிய மனுஷன் யாருங்கிற விவரம் வர்ற வாரங்கள்ல தரப்படும் எழுதியிருக்கீங்க. உர தொழிற்சாலை அதிபர் கங்காவோட பிள்ளை தீபக்னு என்கிட்ட சொன்னீங்க. சரி, அதை வாசகர்கள்கிட்டையும் சொல்லணுமா? சார், இந்த கட்டுரையோட நோக்கமே சமுதாயத்துல இருக்கிற பெரிய மனுஷ போர்வைக்குள்ள இருக்கிற அயோக்கியன்களை தோலுரிச்சு காண்பிக்கிறது தானே சார். உங்களுக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பலன்? அதுக்குல்ல. கட்டுரை பரபரப்பா சென்சேஷனலா இருக்கு. அடுத்த பகுதியில எழுதுறப்போ அவங்க அந்த நபரை குறிப்பிட விரும்பலைன்னு எழுதிட்டா என்ன? பிரச்சனைகள் இல்ல பாருங்க. என்ன சார் பிரச்சனைகள்? ஒரு பத்திரிக்கைக்கு இந்த மாதிரி நல்ல கடமைகளும் இல்லையா? நமக்கு சொந்தமா என்ன சார்? சொந்தமா இருந்தாலுமே தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்பட்டுதான் ஆகணும். வாஸ்தவம். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த கம்பெனி முதலாளி நமக்கு ரெகுலரா விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது போயிடும். அப்புறம் ஆதாரம் இல்லாத செய்திகளை வெளியிட்டோம்னு பத்திரிக்கை மேல கேஸ் போடலாம். போடக்கூடிய ஆள் தான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆதாரம் இல்லாதது இல்ல இதுன்னு அப்போ நிரூபிக்கலாம். கணேசனும் வனஜாவும் செத்து போயிடல. அவங்க எங்க வேணும்னாலும் வாக்குமூலம் தர தயாரா இருக்காங்க. உங்க துடிப்பு சரிதான். ஆனாலும் ப்ளீஸ் சார், மறுக்காதீங்க. அயோக்கியர்களை அடையாளம் காட்டித்தான் ஆகணும். சட்டப்பூர்வமா தண்டனை கொடுக்க வழி இல்லைனாலும் இப்படி தண்டனை கொடுத்துதான் ஆகணும். பத்திரிகைகள் மேல மத்த அயோக்கியர்களுக்கு ஒரு பயம் வரும். நாம தப்பு செஞ்சா சட்டத்தை ஏமாத்தினாலும் பத்திரிகையில இருந்து தப்ப முடியாதுன்னு பயம் ஏற்படும் சார். தயவு செஞ்சு இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுங்க சார். இளங்கோ, நீங்க இந்த துறையில அனுபவம் இல்லாம பேசுறீங்க. உங்களுக்கே கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். சார், நான் பொழப்புக்காக பத்திரிகை தொழிலை தேர்ந்தெடுக்கல. சில உறுதியான நோக்கங்களுக்காக இறங்கினேன். அந்த நோக்கம்தான் எனக்கு முக்கியம். அதுல எனக்கு ஏற்படுற எந்த இடைஞ்சலையும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். சரி, உங்க விருப்பம் அது. ஆனா பெயர்களை குறிப்பிட்டு எழுதுறது சம்பந்தமா என் உறுதியான முடிவை நாளைக்கு காலையில சொல்றேன். இளங்கோ எடிட்டரின் அறையை விட்டு வெளியேறின போது அவனுக்கு ஒரு லோக்கல் போன் கால் காத்திருந்தது. ஹலோ இளங்கோ என்றான். குட் மார்னிங். என் பேரு தீபக். ஆச்சரியப்படாதீங்க, அதே தீபக் தான். கட்டுரை படிச்சேன். நல்லா இருக்கு.
உங்க கூட சில விஷயங்கள் பேசணும். பயப்பட வேணாம், என் வீட்டுக்கு வர வேணாம். ஒரு 1/2 மணி நேரத்துல அசோகா ஹோட்டல் ஏசி ரூமுக்கு வந்துருங்க. நான் அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இருக்கு. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கும் இருக்கு. பேசுவோமே நேர்ல. வரணும் நீங்க. காத்திருக்கேன். வாங்க. யோசனையாக போனை வைத்தான். யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு பொது இடத்துல அவனை சந்திக்கிறதால என்ன ஆயிட போகுது? என்னை எழுதாதன்னு மிரட்டி பணிய வைக்க போறானா? போய் பேசிதான் பாப்போமே. இளங்கோ அந்த ஹோட்டலின் ஏசி அறைக்குள் நுழைந்ததுமே தீபக் வந்து அவன் கையை பிடித்து ஒரு மேஜை கழித்து சென்றான். கூட்டம் அதிகமில்லை. வலிய அவன் கையை குலுக்கி, நான் தீபக் என்றான். என்ன சமாச்சாரம் என்றான் நேராக இளங்கோ. என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட வரல, பேச வந்தேன். சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் என்று கட்லட் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து கொடுத்து அனுப்பிவிட்டு, அப்புறம் எந்த ஊர் உங்களுக்கு மிஸ்டர் இளங்கோ என்றான். அதெல்லாம் எதுக்காக வர சொன்னீங்க? நம்மளை பத்தி எல்லாம் பிரமாதமா எழுத போற ஒரு ஃப்ரெண்டை அறிமுகம் பண்ணிக்கணும் இல்லையா? ஃப்ரெண்டா? அந்த வார்த்தைய அவமரியாதை பண்ணாதீங்க. போகட்டும். சினிமா ஷூட்டிங், அரசியல் மீட்டிங்னு ஏதாச்சும் எழுதிட்டு போறதை விட்டுட்டு ஏன் இப்படி டேஞ்சரா இறங்க முடிவு பண்ணீங்க இளங்கோ? என்ன சம்பளம் உங்களுக்கு? உங்களை மாதிரி ஆட்கள் இருட்டுல இருக்கக்கூடாது. அதனாலதான் வெளிச்சம் போட்டு காட்டலாம்னு முடிவு பண்ணேன். நல்ல நோக்கம். சம்பளத்தை பத்தி கேட்டேனே மிஸ்டர் தீபக், உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஏன் நோக்கம். சரி, நேரா பேசலாம். இதே மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் தலையிடாம நீங்க ஒதுங்குறதுக்கு நல்லது. அந்த கட்டுரையில யார் பேரையும் இழுக்காம மலுப்பெல்லாம் எழுதி முடிச்சிடுங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ தருவீங்க? ஒரு கலர் டிவி வாங்கி தரட்டுமா இளங்கோ? வேணாம், வேற ஒரு விலை வேணும். பணமாவா? 10,000? பணம் இல்லை. கற்பழிச்ச, பொய் குற்றம் சாட்டுனேன்னு ரெண்டையும் ஒத்துக்கிட்டு நீங்க போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா நான் கற்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விலை. இளங்கோ, என் பொறுமையை சோதிக்க கூடாது. உங்களுக்கு பணம் பெருசு இல்லைன்னா புகழுக்கு ஏற்பாடு பண்றேன். 2 சினிமாவுக்கு கதவசனம் எழுத ஏற்பாடு பண்ணட்டுமா? ஓஹோன்னு பிரபலம் ஆயிடுவீங்க. என்ன? சாரி மிஸ்டர் தீபக், என்ன விலைக்கு வாங்க முடியாது. கட்லட் ஐஸ்கிரீம் எல்லாம் வரும், சாப்பிடுங்க என்று எழுந்தான் இளங்கோ. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு இளங்கோ. லாபம் தர்றேன்னு சொல்றேன், வேணா நஷ்டமடைகிறேன்னு சொல்றீங்க. இலைய கிள்ளிடலாம்னு நினைச்சேன், அனுமதிக்கல. வேரோட பிடுங்கியாகணும். சரி, நீங்க போங்க. விருட்டென்று நகர்ந்தான் இளங்கோ. வாங்க நீமா, நேராச்சு என்றான் இளங்கோ. இப்போ எங்க போறோம் என்று செருப்பணிந்தாள் நீமா. கற்பழிப்பு நடந்த அந்த தனி பங்களாவை போட்டோ எடுக்கிறோம். அவன் கூப்பிட்டு என்னை மிரட்டினதுக்கு அப்புறம் இன்னும் விவரமா இதை எழுதணும்னு தான் தோணுது. குறைக்கிற நாய் கடிக்காது இளங்கோ, நீங்க தைரியமா எழுதுங்க. புறப்பட்டார்கள். மறுநாள் எடிட்டரின் அறைக்கு போனான். அலுவலகம் வந்ததும், குட் மார்னிங் சார், இதுதான் 3வது பகுதி என்று எழுதின கட்டுரை காகிதத்தை கொடுத்தான். தியாகராஜன் அமைதியாய் ஒரு தரம் அவனை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு வெளியேற்றிவிட்டு, அதை நீயே வச்சுக்கப்பா. உன்னை நம்ம பத்திரிகையை விட்டு விலக்க சொல்லி கோவாவில இருந்து முதலாளி உத்தரவு. இதோ டிஸ்மிஸ் ஆர்டர். சார், எனக்கும் வருத்தமா தான் இருக்குப்பா. ஆனா பத்திரிக்கை முதலாளி சொல்றதைத்தான் நான் பண்ண முடியும். அந்த கட்டுரைய 2வது பகுதியோட நிறுத்த சொல்லிட்டாரு அவரு. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி கட்டுரையை நானே முடிச்சிட்டேன். உன் சம்பளம் கேஷியர் கிட்ட வாங்கிக்கோ. உனக்காக நான் பறிஞ்சு பேசினேன். நத்திங் டூயின்ட்டாரு. நான் முதல்லயே நினைச்சேன் இது நெருப்போட விளையாடுற மாதிரின்னு. பாத்தியா, சுட்டுடுச்சு. அப்படியே கலங்கி நின்றான் இளங்கோ. விழிகள் நீர்த்திரை தொங்கவிட்டன. உதடுகளை அழுத்தமாக கடித்து கொண்டான். பரவாயில்ல சார், நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணல, உண்மையை டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்க. நான் உண்மையை எழுத நினைச்சதுக்கு இந்த தண்டனை. ஆனா உண்மைங்கிறது தண்ணிக்குள்ள போன ரப்பர் பந்து சார். உடனே இல்லைனாலும் கொஞ்ச காலம் கழிச்சு மேல வந்துதான் தீரும். பளிச்சென்று கதவை திறந்து கொண்டு வெளியேறி பத்திரிகை அலுவலகத்தை விட்டு வெளியேறினான் இளங்கோ. பகுதி 8. மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு சாயங்கால வானத்தில் சடுகுடு விளையாடும் கருடன்களை பார்த்து கொண்டிருந்த இளங்கோவை அணுகினான் கண்ணன். டே, என்னாச்சு உனக்கு? கீழே வாசல் கதவை திறந்து போட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ற என்று நெருங்கி, ஹே, என்ன இது கண்ல இருந்து தண்ணி, அழுதியா? என்னாச்சுப்பா என்று அருகில் அமர்ந்தான். உண்மையா எழுதுன, என் வேலை போயிடுச்சு கண்ணன் என்று எல்லாம் சொன்னான். போடா முட்டாள், இதுக்காகவா கலங்குற? உன் திறமைக்கு வேற நல்ல வேலை கிடைக்கும் இளங்கோ. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கண்ணா. நான் கலங்குனது வேலை போனதுக்காக இல்லை, என் நோக்கம் நிறைவேறாம போயிடுச்சேன்னு தான். அதுக்காக அழுதுட்டா சரியா போச்சா என்றது பெண் குரல். திரும்பி பார்த்தார்கள். வந்து அருகில் அமர்ந்தாள் நீமா. படுத்திருந்த இளங்கோ எழுந்து அமர்ந்தான். இளங்கோ, முகம் கழுவிட்டு புறப்படுங்க என்றாள். எங்கெங்க? என் சித்தப்பாவோட மருமக ஒரு இலக்கிய பத்திரிக்கை நடத்துறாரு. அவரோட நோக்கம் சர்க்குலேஷன் இல்ல, லட்சியம். உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்துறேன். இதே கட்டுரைய நீங்க அதுல எழுதுங்க. அம்பு பத்திரிக்கை மாதிரி அதிகம் பேருக்கு போய் சேராது விஷயம். ஆனா கொஞ்சம் பேருக்காவது உண்மை தெரியட்டுமே.
நல்ல ஐடியா. இளங்கோ, நீமா சொல்ற மாதிரி செய். இளங்கோ துடிப்பாய் எழுந்தான். இப்பவே போலாமா என்றான். நீமாவின் சித்தப்பாவின் மருமகன் தன் வீட்டில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தவன் மடக்கின கையிலேயே பிரித்து விட்டுக்கொண்டு வரவேற்றான். குறுந்தாடி வைத்து பவர் கண்ணாடி போட்டிருந்தான். இளங்கோ சொல்ல சொல்ல கண்களை மூடிக்கொண்டு கேட்டான். பின் நானும் படிச்சேன். அந்த 2 வார பகுதிகளையும் கொடுமைதான். பணத்தை வச்சுக்கிட்டு எதையும் சாதிச்சிடுறாங்க. நீதி நியாயம் எல்லாம் செத்து போயிடுது. ஆனா மிஸ்டர் இளங்கோ, உங்க உணர்ச்சி வேகத்துல கொஞ்சம் அவசரமா சிந்திக்கிறீங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற அண்ணன், வெளியில இருக்கிற தங்கச்சி 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா இதை நாம வெளியிடுறப்போ, பேர்களை குறிப்பிட்டு எழுதுறப்போ ஆதாரம் வேணுமே. அவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தவிர கற்பழிப்போ பொய்ப்பொழியோ நடந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதுவும் ஆதாரம் இல்லாம நம்ம வெளியிட்டா மானநஷ்ட வழக்குகளை சந்திக்க வேண்டி வரலாம். நான் அதுக்காக பயப்படல. ஆனா இருந்தா நம்ம பக்கம் இன்னும் தெம்பு கூடுமே. ஒரு கற்பழிப்பு நடந்ததுக்கு இத்தனை நாள் கழிச்சு எப்படி சார் ஆதாரம் கிடைக்கும்? பொய் குற்றச்சாட்டு இல்ல, உண்மையில நடந்த திருட்டுதான்னு நீதிபதி தீர்ப்பளிச்சு உள்ள தள்ளியிருக்காரு. அதை எதிர்த்து என்ன ஆதாரம் கிடைக்கும்? பாதிக்கப்பட்டவங்க எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் தைரியமா நடந்ததை சொல்ல தயாரா இருக்காங்க. அப்படியா? அவங்க மாற மாட்டாங்களா இளங்கோ? அவங்க வேகம் அப்படி இருக்கு, மாற மாட்டாங்க. இளங்கோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க புதுசு, நான் பழசு. எனக்கு தெரியும். கட்டுரையை விளக்கமா எழுதி எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏக்களுக்கு ஒரு காப்பி அனுப்புனா போதும். சட்டசபையில பிச்சிடுவாங்க. ஆனா அரசாங்கம் தன்னோட பக்கத்தை டிஃபெண்ட் பண்றதுக்கு என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? நான் சொல்லல, நீங்களா உணர்ந்துக்கோங்க. இந்த கட்டுரையை தாராளமா என் பத்திரிக்கையில நீங்க எழுதலாம். என்னோட இதழ் மாத இதழ். இன்னும் 10 நாள் கழிச்சுதான் அடுத்த இதழ். அதுக்குள்ள ஆதாரமா ஒரே ஒரு விஷயம் நமக்கு வேணும். என்ன சார் அது? வனஜா ஒரு தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவும் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னதா சொல்றீங்க இல்லையா? ஆமா, அந்த கம்ப்ளைண்ட் அது எப்படி க்ளோஸ் ஆனதுங்கிற இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் 2ஓட போட்டோ காப்பியும் கிடைச்சிட்டா அது ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அதை அப்படியே பிரசுரிச்சு நாங்களா எழுதல, போலீஸ் தரப்புல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்கன்னு நச்சுன்னு அடிக்கலாம். வெரி குட் ஐடியா என்றாள் நீமா உற்சாகமாய். ஆனா இந்த காப்பியெல்லாம் எப்படி வாங்குறது? எப்படி நமக்கு கிடைக்கும் என்றான் இளங்கோ. இளங்கோ, உலகம் புரியாம பேசுறீங்க. இந்திரா காந்தியோட பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல 50 ரூபாய்க்கு கைமாறி இருக்கு. இது பெரிய விஷயமா என்ன? நான் பாத்துக்கிறேன். எந்த ஸ்டேஷன், கம்ப்ளைண்ட் கொடுத்த தேதி, இது 2 மட்டும் நீங்க அந்த வனஜா கிட்ட தெரிஞ்சுட்டு வாங்க. சரி சார். வனஜா இவர்களை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டார். தயவு செஞ்சு இதை விட்டுடுங்க. உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. ஏமா இப்படி சொல்ற? உனக்காக தானே நாங்க இவ்வளோ போராடுறோம். உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு எதிர்காலத்துல நியாயம் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு தான் இந்த போராட்டம். அன்னைக்கு நீ தானே அத்தனை துணிச்சலா பேசுன. என்னை மன்னிச்சிடுங்க சார். நாங்க ஏழைங்க, எங்க சொல்ல அம்பலத்துல ஏறாது. ஏத்தி காட்டதான் நான் முயற்சி பண்றேன். எனக்கு இருக்கிற ஒரே உறவு எங்க அண்ணன் தான். அவர் ஜெயில இருந்து வெளிவர்ற நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அவரை என்னால இழக்க முடியாதுங்க. உண்மை. யாருமா இழக்க சொன்னது? இல்லைங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நேத்து 2 பேர் வந்து மிரட்டிட்டு போனாங்க. இது சம்பந்தமா யார்கிட்ட எது சொன்னாலும் அண்ணனை உள்ள வச்சே கொன்னுடுவோன்னு சொன்னாங்க. என்னம்மா நீ என்ன படிச்சிருக்க? எஸ்எஸ்எல்சி. ஜெயில இருக்கிற ஒருத்தல வெளியில இருக்கிறவங்க கொல்ல முடியுமா? உள்ள இருக்கிறவங்கள வச்சே கொன்னுடுவாங்களா? சேச்ச, அதெல்லாம் முடியாத காரியம். சும்மா உன்னை மிரட்டியிருக்காங்க. உலகத்துல எல்லாருமே மோசமானவங்கன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஜெயில எத்தனை ஆபீசர்ஸ் இருக்காங்க தெரியுமா? கைதிகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க தெரியுமா? அப்படி இல்லைன்னா ரிலீஸ் ஆகி வெளியில வந்ததும் கொன்னுடுவாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பாவலா. ஒரு ஆளை கொல்லுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. உனக்கு இங்க இருக்க பயமா இருந்தா வேற ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தர்றோம் என்ன என்றான் இளங்கோ. ரொம்ப நேரம் பேசி அவளின் பயங்களை அகற்றி அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைவுபடுத்தி அவளுக்குள் உக்கிரத்தை தோற்றுவித்து ஸ்டேஷன், கம்ப்ளைண்ட் கொடுத்த தேதி என்று விவரங்களை வாங்கினான் இளங்கோ. பகுதி 9. ராஜன் சொல்லி முடித்ததும் அப்படியா என்றான் தீபக். ஆமாங்க. அப்போ அந்த இளங்கோ பைய நம்மளை விட்டு நகர மாட்டானா? சிக்கலை பெருசு பண்ணிடுவான் போல இருக்கே. அடுத்த வாரம் சட்டசபை கூடுது. நிச்சயமா அம்பு இதழ்ல வந்ததை வச்சு எந்த எம்எல்ஏவாவது கிளப்பாம இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் யோசித்தான். போன் எடுத்து சுழற்றினான். ஹலோ, டாடியா? நான் தான் டாடி பேசுறேன். உங்களை ஆபீஸ்ல வந்து பார்க்கணும்னா ஒரு பிரச்சனை. என் லெவல்ல முடிக்க முயற்சி பண்ணிட்டேன், அடங்காது போல இருக்கு. நீங்க தலையிட்டு உதவணும். நேர்ல விளம்பரம் விவரமா சொல்றேன் டாடி. மறுபடி எதுவும் பொண்ணு விஷயமா என்றார் டாடி. கிட்டத்தட்ட அதுதான். முடிஞ்சு போனது இப்ப புகையுது. உன்னோட இதே ரோதனையா போச்சு. சன், மாற மாட்டியா நீ? இங்க நான் பிஸியா இருக்கேன். 4 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஒண்ணு, அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பணம் வேணும்னா எவ்வளோ சொல்லு, அனுப்புறேன். நீயே முடிச்சிடு. பணம் இல்ல டாடி.
பணம்னா நானே முடிச்சிருவேனே. என் பாஸ்புக்ல வெயிட் குறையல. வேற சிக்கல் டாடி, பணத்துல மசியல. மத்தியானம் லஞ்ச் டயத்துல வா. தேங்க்யூ டாடி வைத்தான். ராஜன் ஐயா என்று வந்தான். அப்பா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஓவர். ஆனா அந்த பயலை சும்மா விடக்கூடாது ராஜன். சரிங்க. கட்டுரை எழுத ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு விட்டு அப்படியே நீமா அறிமுகப்படுத்திய எடிட்டர் ரகுவுக்கு போன் செய்து போட்டோ காப்பிகள் வாங்கிவிட்டானா என்று கேட்கலாம் என்று முடிவு செய்து ராத்திரி 9:30க்கு வெளியே புறப்பட்டான் இளங்கோ. கண்ணனிடம் சொல்லிவிட்டு அவன் கதவை சாத்தி கொண்டது நடந்து முக்கிய சாலையை அடைந்த போது, சார் ஒரு ஹெல்ப் என்றான் அவன். தெரியும், இது இந்த ஃபைலை மூடுறதுக்காக செஞ்ச ஏற்பாடு. வெத்து பேப்பர்ல கம்ப்ளைண்ட் வாங்குறப்போ ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கணும். இல்லைனா அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல வாங்கியிருக்கலாம். இல்லைனா அதே மாதிரி போலியா போட்டிருக்கலாம். கையெழுத்துல கூட லேசான வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்களா நீமா, எத்தனை பெரிய ஃப்ராடு நடந்திருக்குன்னு. சட்டத்தை காக்க வேண்டியவங்களே இப்படி செஞ்சா எப்படி? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணுமா? நோ, என்ன ஆனாலும் சரி மிஸ்டர் ரகு, அந்த போட்டோ காப்பிகளோட நம்ம கட்டுற வெளிவந்தே ஆகணும். எது நடந்தாலும் கவலை இல்லை. நீங்க இதுல உறுதியா இருக்கீங்க தானே? நிச்சயமா. ஆனா இந்த இதழில் வேணாம் இளங்கோ. வர்ற இதழுக்கு அடுத்த இதழில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல நீங்க அம்பு இதழில் எழுதின கட்டுரையை வச்சு அதை ஒரு இஷ்யூ ஆக்க போறாங்களாம் எதிர்கட்சிக்காரங்க. ஒரு கற்பழிப்பு எப்படி சட்டத்தால மறைக்கப்பட்டது, யார் அந்த பெரிய மனுஷன், ஏன் அந்த கட்டுரை பாதியில முடிக்கப்பட்டதுன்னு விளக்கம் கேட்க போறாங்களாம். எனக்கு வேண்டிய எம்எல்ஏ ஒருத்தர் தகவல் சொன்னாரு. அப்படி இதை ஒரு இஷ்யூ ஆக்குறாங்கன்னா பார்க்கலாம். அப்படி நடந்தா வனஜாவோட விவகாரம் பரவலா பிரபலமாகும். அரசாங்கத்தோட பதில் என்ன, நடவடிக்கை என்னன்னு பார்த்துட்டு நாம ஆதாரத்தோட வெளியிடலாம். என்ன? அது ஒரு நல்ல யோசனையாக இளங்கோவிற்கப்பட்டது. சரி என்றான். பகுதி 10. நர்ஸ் உள்ளே வந்து, சார் இப்ப யாராவது விசிட்டர்ஸை சந்திக்க விரும்புறீங்களா என்றாள். அந்த ஆஸ்பத்திரி தனி அறையில் தனிமையாய் படுத்திருந்த இளங்கோ, யாரு என்றாள். தீபக்னு பேர் சொன்னாரு. ஆச்சரியப்பட்டான் இளங்கோ. ஆளை வச்சு அடிச்சுட்டு அவனே எதுக்காக வந்திருக்கான்? வர சொல்லுங்க சிஸ்டர். சற்று நேரத்தில் கையில் ஒரு கூடை நிறைய ஆப்பிள்களுடன் உள்ளே வந்து கதவை சாத்திவிட்டு அவனை நெருங்கி ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து புன்னகைத்தான் தீபக். ஹலோ இளங்கோ, எப்படி இருக்கீங்க? அமைதியாய் அவனையே பார்த்தான் இளங்கோ. தீபக் ஒவ்வொரு ஆப்பிளா எடுத்து மேஜை மேல் வைத்து கொண்டே, பாத்தீங்களா, ரொம்ப டேஞ்சரான விஷயத்துல இறங்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆகுறது? நீங்க வேற இன்னும் கல்யாணம் ஆகாதவரு. மிஸ்டர் தீபக், நீங்க கொண்டாந்த ஆப்பிளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பலாம். உங்க ஆறுதல் தேவையில்லை எனக்கு. இன்னுமா அதே பழைய சூட்லயே கொதிக்கிறீங்க? இத்தனை பேண்டேஜுக்கு அப்புறமா உங்க கொதிப்பு குறையல? தீபக், வெளியில போங்க. போறேன். இங்கேயேவா உங்க பக்கத்துல படுத்துற போற? கடைசியா ஒரு நல்ல செய்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்த. அதிர்ஷ்டலட்சுமியா உதறக்கூடாது. வளராதீங்க. பொறுமையா நான் சொல்றத கேளுங்க இளங்கோ. அந்த கட்டுரையை நீங்க விடுறதா இல்ல போல இருக்கு. இன்னொரு பத்திரிக்கையில எழுதி என் மானத்தை வாங்கிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? அந்த வனஜா என்ன உங்களுக்கு சொந்தமா என்ன? ஏன் இவ்வளோ சப்போர்ட்டுக்கு வர்றீங்க? வனஜாவை உள்ளடக்கின இந்த சீர்கெட்ட சமுதாயம் என்னோட சொந்தம். அதுல இருந்து என்னால முடிஞ்ச ஒன்ன 2 கலைகளையாவது பிடுங்கி எரியலாமே. நல்லா பேசுறீங்க. இதெல்லாம் பேச, எழுத, படிக்க நல்லா இருக்கும். நடைமுறை வாழ்க்கைக்கு வாங்க இளங்கோ. என் பேரை ரிப்பேர் பண்ணிட்டா சமுதாயம் மாறிடுமா? ஒவ்வொரு தனி செங்கல்கள் தான் சேர்ந்ததுதான் வீடு. சரி, என்னோட பலத்தை புரிஞ்சுக்கல நீங்க. என்னோட பின்னணியவும் புரிஞ்சுக்கல. இரும்பு குண்டு பலமானதுதான். ஆனா அதை எரிஞ்சு மலையை உடைச்சிட முடியுமா? நான் வீச போறது இரும்பு குண்டு இல்ல, வெடிகுண்டு. சரி வீசுங்க. நான் ஈர துணியால கேட்ச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கட்டுரை எழுதி என் பேரை எழுதி உங்க நோக்கத்தை சாதிச்சிட முடியுமா? கேஸ் போடுவேன். உங்களை கூண்டோட ஒளிச்சு காட்டிடுவேன். மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மிஸ்டர். இளங்கோ, இப்போ இந்த நிமிஷம் உங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டதா செட்டப் பண்றதுக்கு என்னால முடியும். நான் வந்தது அதுக்கு இல்ல. கவனிங்க, அசோக் நகர்ல ஒரு தனி பிளாட் உங்க பேருக்கு மாத்தி தர்றேன். விவகாரத்துல நுழையாம நான் சொல்ற மாதிரி ஒரு மறுப்பு கட்டுரை எழுதணும். ஷட்டப். வெளியில போங்க. உங்களை ஆதாரத்தோட எழுதி முகத்திரைய கிழிச்சு எரிய போறது நிச்சயம். எந்த வழியிலையும் என்ன மாத்த முடியாது. ஆதாரமா? ஆமா, அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கட்டில் அருகே இருந்த காலிங் பெல்லை அழுத்தினான் இளங்கோ. நர்ஸ் உள்ளே வர, எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கணும். இவரை வெளியில போக சொல்லுங்க மேடம் என்றான். தீபக் சில வினாடிகள் நின்று இளங்கோவை முறைத்து விருட்டென்று வெளியேறினான். அந்த உர தொழிற்சாலையின் எம்டி கங்கா தனது பிரைவேட் ஏசி அறையில் பைப்பை பற்ற வைத்துக் கொண்டு சுழல் நாற்காலியில் சுழன்று, சொல்லு தீபக் என்றார். டாடி, உங்க யோசனைப்படியே அவனை ஆள் வச்சு அடிக்க சொன்னேன். பயந்து போய் பணிஞ்சிடுவான்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். போய் எல்லா வகையிலையும் பேசி பார்த்துட்டேன். மசிய மாட்டேங்கிறான். இடியட்.
அவன் எதுல வீக்குன்னு கண்டுபிடிக்கணும் தீபக். அவன் எதுலயும் வீக் இல்ல டாடி. நீங்க தான் விவகாரத்தை முடிக்கணும். நாம அப்புறம் மறுப்பு தர்றோம், கேஸ் போடுறோம், பழி வாங்குறோம், எது வேணும்னாலும் செய்யறோம். ஆனா பேர் வந்துருமே வெளியில. உங்க பேரும் சேர்ந்துதான் வரும். நத்திங் டூயிங் தீபக். நான் அதை அனுமதிக்க முடியாது. சட்டசபைக்கு போக போகுது விஷயம். போகாது. எப்படி டாடி? அந்த பயலுக்கு 2வது தடவை கட்டுரை எழுத வாய்ப்பே இல்லாம விஷயத்த புஷ்ஷுன்னு ஆக்கிடலாம் தீபக். நாமளே நேரடியா இன்வால்மெண்ட்டை காமிச்சுக்காம முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாதப்போ வேற வழி இல்லை. ரத்னசாமி ஊர்ல தான் இருக்காரா? தெரியுமா? யாருப்பா? தகவல் தொடர்பு மந்திரியா? ஆமா. இன்டர்காம்ல என் என் பிஏவை கூப்பிட்டு அவருக்கு லைன் போட சொல்லு. சரி டாடி. தீபக் இன்டர்காமில் தகவல் சொல்ல சற்று நேரத்தில் பிரைவேட் டெலிபோனில் மந்திரி. ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ரத்னசாமி. நான் கங்கா பேசுறேன். வணக்கம் சார். சௌக்கியமா? இருக்கேன். வீட்ல இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். 2 நாளா தலைவலி. வீட்ல தான் ரெஸ்ட்ல இருக்கேன். சொல்லுங்க. சாதாரணமா ஃபோன் பண்ண மாட்டீங்க நீங்க? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நேர்ல வர்றேன் இப்போவே. ஓ, வாங்கல. சென்றார்கள், பேசினார்கள், திரும்பினார்கள். காரில் தீபக் கேட்டான், ஏன் டாடி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிருவாரா? இதெல்லாம் கொசு அடிக்கிற மாதிரி விஷயம் தீபக். கடமைப்பட்டிருக்காரு அவரு. எலெக்ஷன் செலவுக்கு 5 லகரம் தந்திருக்கேன். சன், எதுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தான். யூ டோன்ட் வரி. இனிமே இப்படி அல்பமா அலையாத. புத்திசாலித்தனமா எதுலையும் மாட்டாம நடந்துக்கும். சோப்பு விற்கிறவளும் கிளினிக் ஆயில் விற்கிறவளும் தானா கிடைச்சா உனக்கு? ஸ்டூபிட் சன். ஆபீஸ்க்கு வந்து தொழில் கத்துக்கடா. ஆகட்டும் டாடி. பகுதி 11. 4 தினங்களுக்கு பின் காலை பல் தேய்த்து கொண்டிருந்தான் பின்புறம். கையில் புத்தகத்தோடு மூச்சு வாங்க ஓடி வந்தாள் நீமா. வாயில் இருந்ததை துப்பிவிட்டு, என்னங்க நீமா, இன்னைக்கு வந்த அம்பு இதழ் பாருங்க என்று படபடத்தாள். என்ன இருக்கு இதுல? வாய் கொப்பளித்து விட்டு படித்தான். அன்புள்ள அம்பு இதழ் ஆசிரியர் அவர்களுக்கு மத்திய சிறையில் இருக்கும் கைதி கணேசன் எழுதியது. தங்கள் இதழ்களில் என்னை பற்றியும் என் தங்கையை பற்றியும் பல பொய்யான தகவல்களை இளங்கோ என்பவர் எழுதியிருப்பதை படித்து திடுக்கிட்டேன். என் தங்கையை யாரோ கற்பழித்து விட்டதாகவும் என்னை பொய்ப்பொழி சுமத்தி சிறையில் தள்ளிவிட்டார்கள் என்றும் நான் குறிப்பிட்டதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளரிடம் அப்படி எதுவும் நான் சொல்லவில்லை. நெக்லஸ் திருடிய குற்றத்திற்காக நான் ஜெயில் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். திருமணமாகாத எனது தங்கையை பற்றி இப்படி கேவலமாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. தன் கற்பனையில் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் அவர். அதில் உள்ள செய்திகள் எதுவும் உண்மையில்லை. பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களை பற்றிய பொய்யான தகவல்களை எழுதியுள்ள அந்த செய்தியாளர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்துள்ளேன். இப்படிக்கு கணேசன் என்று கட்டம் கட்டி செய்தி வெளியாகி இருந்ததோடு அதற்கும் கீழே மற்றொரு சிறிய கட்டத்தில் தவறான செய்திகளை சரியாய் விசாரிக்காமல் வெளியிட்டவைக்காக அம்பு வார இதழ் தன் வாசகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது. ஆசிரியர், எனக்கு எதுவுமே புரியலைங்க நீமா. எனக்கு எல்லாம் புரியுதுங்க. இது பணம் பண்ணின வேலை. உண்மையா கணேசன் எழுதின கடிதமா அது? நமக்கு தெரியாதே. கணேசன் எழுதாமலேயே எழுதினதா ஒரு கடிதத்தை உருவாக்கி பத்திரிக்கையில இடம்பெற பண்ணி கிளப்ப இருந்த புயலை கப்புன்னு அமுக்கிட்டாங்க. நோ, இது அநியாயம். வனசா சொன்னது பொய்யா அப்போ? இல்ல. பின்ன நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? நேரா வனஜாவை போய் பார்த்து அவளை அழைச்சிக்கிட்டு தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு நேரா போய் அவர் முன்னாடியே எல்லாத்தையும் அவளை சொல்ல சொல்லி இந்த விவகாரத்தை அவர்கிட்டயே விட போறேன். அதுதான் கரெக்டான வழி. உடனே முகம் கழுவி சட்டை அணிந்து புறப்பட்டான் இளங்கோ. வீட்டின் வாசலுக்கு வந்த போது மிகச் சரியாய் வந்து நின்றது போலீஸ் ஜீப். அதிலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்கள் மற்றும் வனஜா இறங்கி வர குழப்பமாக நின்றான் இளங்கோ. புரியாமல் பார்த்தாள் நீமா. மிஸ்டர் இளங்கோ யாரு என்றார் இன்ஸ்பெக்டர். நான் தான் சார். உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா? சார், ஏன்? பொய்யான தகவல்களை எழுதி அரசாங்கத்தின் மேல ஆதாரம் இல்லாத கெட்ட எண்ணங்களை மக்கள் நடுவில் பரப்ப முயற்சி பண்ணதுக்காக. கணேசன் கொடுத்த புகார் மேலையும் தவிர இந்த பொண்ணு வனஜாவை சந்திச்சு உங்க இஷ்டப்படி பதில்களை சொல்லணும்னு மிரட்டினதுக்காகவும். மிரட்டினேனா? நானா? ஏமா, நான் உன்னை மிரட்டினேனா? தலையை குனிந்து கொண்டு ஆமா என்ற வனஜாவின் நெற்றியோரத்தில் லேசான இரத்த கசிவு இருந்தது. சார், நான் எந்த தப்போ? எல்லாத்தையும் விசாரணையில சொல்லுங்க. இளங்கோ ஜீப்பில் ஏறினான் மௌனமாக. பகுதி 12. மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் இளங்கோவை 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். அந்த 15 நாட்களுக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போலீசுக்கு உத்தரவிட்டார். பத்திரிகையாளர் கைது என்று சில பத்திரிகைகள் மட்டும் சின்னதாய் செய்தி வெளியிட்டன. கண்ணன் செய்தி அனுப்பி ஊரில் இருந்து அப்பா அலறி கொண்டு வந்து ஜாமீனில் வெளியே எடுக்க ஏற்பாடுகள் செய்தார். இளங்கோ காவலில் இருந்த போது விசாரிக்கப்பட்டான். திரும்ப திரும்ப உண்மையை சொன்னான். அதனால் கொஞ்சம் அடி வாங்கினான். அவர்களுக்கு தோதான பதிலை வரவழைக்க பாடுபட்டார்கள்.
பிடிவாதமாய் மறுத்தான். ஒரு தரம் கண்ணன் வந்தபோது நீமாவோட அப்பா நீமாவை கண்டிச்சாரு. கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணு, அனாவசியமான பகை வேணா, இனிமே உன்னோட பழகாத, விட்டுடுன்னு சொல்லிட்டாராம் இளங்கோ. விரக்தியாய் சிரித்தான். உனக்கு எதிரா பெரிய லெவல்ல அவங்க வேலை பார்த்துட்டாங்க இளங்கோ. கணேசனையும் வனஜாவையும் உனக்கு எதிரா மிரட்டி அடிச்சு திருப்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பவே சொன்ன, இது பெரிய இடத்து வம்புன்னு, நீதான் கேட்கல. கண்ணா, எடிட்டர் ரகுவியே காணோமே. நான் பார்த்தேன் இளங்கோ. இத்தனை சீரியஸா விஷயம் போகும்னு அவர் எதிர்பார்க்கலையா. அவன் பத்திரிக்கையில வழக்கம் போல புதுக்கவிதை இளங்க பிரச்சனை இப்படியே போட்டுக்கிறானா, பயமா இருக்குன்னு சொன்னான். இளங்கோ அமைதியானான். இளங்கோவின் அப்பா பெரிய வக்கீலாய் பிடித்து ஜாமீனில் அழைத்து வந்தார் இளங்கோவை. கண்ணனின் வீட்டில் தங்கினார்கள். அன்றைக்கு ராத்திரி இளங்கோ காணாமல் போனான். படுக்கையில் சீட்டு ஒன்று மட்டும் இருந்தது. பணம், செல்வாக்கு, இதற்கு எதிரே போனா நிமிர முடியாது. அதன் முனை மழுங்கி உடைந்து நசுங்கி போய்விடும். நாளைய ஆகாயத்தில் வெளிச்சம் உண்டு என்கிற நம்பிக்கை நிச்சயம் இன்னும் உண்டு எனக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளில் பேனா முயற்சி தப்பானது என்று புரிந்து கொண்டேன். அதற்கு வழி வேறு. பேனாமுனை சாதிக்காததை கத்தி முனையால் சாதிக்கப் போகிறேன். என்னால் முடிந்தவரை, என்னை சட்டம் அணுகும் வரை உதவியவர்களுக்கு நன்றி. இளங்கோ. சீட்டை பார்த்து கொண்டு பிரமித்து நின்றான் கண்ணன். பகுதி 13. மறுநாள் காலை செய்தித்தாள்களில் தொழிலதிபர் கங்காவின் மகன் தீபக் கத்தியால் குத்தி கொலை, குற்றவாளி தலைமறைவு, போலீஸ் தீவிர விசாரணை. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய். உங்க யாருக்கெல்லாம் இளங்கோ கடைசியா எடுத்த முடிவு கரெக்ட்னு தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.